நோக்காமை வேண்டும் என்கின்ற கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக படைக்கப்பட்ட ஒரு நூல். அதைத்தான் அங்கே நூல் முழுவதும் கம்பர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் காப்பியம் என்பது வெறும் கருத்துக்களை மட்டுமே அடுக்கி நில்லாமல் அவை சுவைபட கூற வேண்டும் என்பதற்காக பல கற்பனை பாடல்களையும் கற்பனை ஊற்றிகளையும் ஆங்காங்கே அள்ளி தெளித்திருக்கின்றார் என்பதைத்தான் நாம் எண்ண வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு கம்பராமாயணம் பல இலக்கிய ஆர்வலர்களால் பேசப்படுகின்றது, போற்றப்படுகின்றது, எடுத்து கூறப்படுகின்றது என்பதை நான் சொல்லிக்கொண்டு, அதைத்தான் நம்முடைய ஞானவடிவேலு அவர்களும் நம்மோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். கவியும் கதையும் என்று சொல்வதிலிருந்து அவர் கதை மட்டும் சொல்ல வரவில்லை, ஏனென்றால் கதை அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த கதை சொல்கின்ற விதம், கம்பர் எப்படி தன்னுடைய தமிழை பயன்படுத்துகின்றார் என்பதையெல்லாம் எடுத்து கூறுவதற்காக ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மோடு பேசவிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் இடையிலே பங்கு கொண்ட பூமாப்பா கபிலன் அவர்களையும், ஐயா புதிகை வெற்றிவேலன் அவர்களையும், மற்றும் ராமசேகரன் அவர்களையும், ஐயா ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், சரளா விஸ்வநாதன் அவர்களையும், ஐயா சிடி ரவிபாரதி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது சிறப்புரையாற்றுவதற்காக நானும் வந்திருக்கேன். ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என கூப்பிட்டு வரவேற்று, அடுத்ததாக ஐயா ஞானவடிவேலு கம்பராமாயணத்தின் கவிநயத்தையும் அந்த கதையையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு 3 படலத்தை பற்றி ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். 3 படலத்திலும் கிட்டத்தட்ட 300 பாடல்களுக்கு மேல் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன். அவற்றை எப்படி அவர் நம்மோடு கலந்து கொள்கின்றார், அவற்றை எப்படி வரிசைப்படுத்தி நம்மோடு பேசவிருக்கின்றார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து காண்போம். வாருங்கள் ஐயா, தங்களுடைய உரையை தொடருங்க. அருமை, மிக்க நன்றி அன்பிற்குரிய ஐயா புதிகை செல்வராசன் அவர்களே. பேரன்பிற்குரிய பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் இந்த 116வது நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முறையே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அம்மா கவிநிலவு தேன்மொழி அவர்களுடைய அற்புதமான உரையை செவிமடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இயற்கை ஏற்படுத்திக்குவதை நினைத்து நான் மகிழ்கிறேன். அவர்களை அன்போடு நன்றி பாராட்டி வணங்குகிறேன். கவிதை களஞ்சியம் என்கிற தலைப்பிலே தமிழ் கடலில் ஆழ முக்குளித்த அற்புதமான முத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கோர்த்து மாலையாக்கி கொடுக்கிற எங்கள் அன்பிற்குரிய ஐயா கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். மிக சிறப்பாக நெறியாள்கை செய்து இந்த நிகழ்ச்சியை முறைப்படுத்தி நெருப்படுத்தி ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய பாவலர் புதிகை செல்வராசன் அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிக அழகான தமிழ் பாடல்களை பாடிய அன்பிற்குரிய அக்ஷயா மற்றும் எங்கள் அன்பிற்குரிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுடைய குரலில் இன்றைக்கு நான் முழுமையாக ரசித்தேன். அந்த தமிழினுடைய இனிமையை அப்படி அற்புதமாக பாடினார்கள். அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த கம்பரினுடைய ராமாவதாரத்தினுடைய சிறப்புகளை குறித்து, அதில் உள்ள பாடல்களுடைய நயத்தை குறித்து நாம் தொடர்ந்து செய்து வருகிற இந்த முயற்சியில் உறுதுணையாக இருக்கிற அன்பிற்குரிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பெருமை சேர்த்திருக்கிற நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய பெரியவர்கள் ஐயா புதிகை வெற்றிவேலன் ஐயா அவர்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டின் தலைநகரில் ஆகச் சிறந்த தமிழ் பணியை தன் தலைமையில் கொண்டு அவர்கள் சிறப்புற ஆற்றி வருகிறார்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து அந்த தமிழ் தொண்டு ஆற்ற வேண்டும் என்று தமிழ்தாயை வேண்டி அவர்களுடைய முகத்தை பார்த்த பிறகு தாயின் முகத்தை பார்த்த கன்றை போல் நான் பரவசம் எய்தினேன் என்பதை சொல்லி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன், வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது அன்பிற்குரிய கவிஞர் சி ரவிபாரதி அவர்களுடைய அற்புதமான பாடலோடு தான் துவங்கினோம். அப்படி ஒரு அற்புதமான பாடல்களால் நம்மளையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரர் ஐயா சி ரவிபாரதி அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். மாலை மலர்
இன்றைக்கு மணக்கிறது என்று சொன்னால் அது பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களால் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இலக்கிய உலகில் குடிகட்டு பறந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். மற்றும் ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தின் மூலமாக மீன் பிடிக்காமல் எங்களைப் போல இலக்கியவாதிகளை பிடித்து தன் மகம் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வணங்கி அவர்களுடைய வரவை நிகழ்த்தி மகிழ்ச்சி மகிழ்கிறேன். மாணிக்க வாசகம் அவர்களுடைய வரவு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நம்ம சரளா விஸ்வநாதன் அவர்கள் தான் ஒரு இடத்தில் பேசினாலும் அதனை விட்டு இங்கு வந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்குரிய புலவர் கே சரஸ்வதி அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்கள் பாசத்திற்குரிய அம்மா ஜெயசக்தி அவர்கள், ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஐம்பெருங்குழு என்பேராயம் போல மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் குறைவாக வந்தால் அதுல ஒரு கொடுப்பினை இருக்கிறது. என்னவென்று சொன்னால் அனைவரையும் பெயர் சொல்லி வணங்கி மகிழலாம். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. நிறைய பேர் வந்தா பொதுவா தான் அனைவரையும் வணக்கம் என்று சொல்லிவிட்டு கடந்து போட வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பை மிகச்சிறந்த அறிஞர்கள் இருக்கிற சபையில் ஒருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நினைச்சு உண்மையில மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியவர்களே, நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லி வருகிற ஒரே செய்தியை சொல்லி இந்த என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். அது கம்பனுடைய காவியம் என்பது அது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு கல்வி கூட அல்ல, அது ஒரு அனுபவம். அதற்குள் இறங்கி அந்த அனுபவத்தை நாம் வாங்குகிற பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த கொடுக்கக்கூடிய அந்த பரவசம் என்பது தனிப்பட்டது. அதனை கடத்துகிற வேலையை காலம் காலமாக கவிஞர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எவரும் முழுமையாக அதை செய்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. நான் படித்து படித்து பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுகிற ஒரு மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், நம்மால் அந்த பரவசத்தை நமக்கு செவிமடுக்கிற பெரியவர்களுக்கோ அனைவருக்குமோ கொடுக்க முடியுமோ என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கவலைதான் வந்து சேர்கிறது. அப்படி பரவசம் பார்க்கடலில் பள்ளி கொண்டான் திருமால் என்று சொன்னால் ஒரு பரவச கடலையே வைத்திருக்கிறான் தன்னுடைய பாக்களில் கம்பன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவேதான் பாரதி தமிழ்நாட்டின் பெருமையை சொல்லுகிற பொழுது கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் என்று சொன்னான். அவன் முதலில் அவன் நினைவுக்கு வந்தது கம்பன் தான். கம்பனில் இறங்கிய அத்தனை பேரும் எப்படி என்று சொன்னால், கங்கையில் இறங்கிய அத்தனை பேரும் புனிதம் பெற்று விடுவதைப் போல அந்த கம்பனில் இறங்கிய அத்தனை பேருமே கவித்துவம் பெற்று விடுகிறார்கள். அவர்கள் தூய்மையாகி விடுகிறார்கள் என்றால் அவ்வளவு நீதிகள் அந்த பாடல்களில் இருக்கின்றன. அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அது கதையோடு கலந்து கொடுக்கும் பொழுது நம் உள்ளத்தை தொடுகிறது, நம் உணர்வை தொடுகிறது, நம்மை மெல்ல 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 நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொண்டே வருகிறது என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். பெரியவர்களே, சென்ற கூட்டத்தில் நாம் கைகேயி சூழ்வினை படலம் பார்த்தோம். எப்பேற்பட்ட கைகேயி, அப்படிப்பட்ட கைகேயை ஒரு மந்தரை வந்து மாற்றி மனதை மாற்றி மருந்து போல் ஒரு சொற்களை சொல்லி அவள் மனதை மாற்றி தீயினும் சிறந்த தீயாள் என்று கம்பன் சொல்லுகிற அளவு அவளை மாற்றி விடுகிறாள். கைகேயி தன் கணவனை பார்த்து அவனிடம் அந்த வரத்தை நினைவுபடுத்தி 2 வரங்களை கேட்கிறாள். தசரதன் மயக்கம் ஊற்றி விடுகிறான். அவன் கெஞ்சுகிறான், அவளை காலை பிடித்து கெஞ்சுகிறான். இதை செய்யாதே, உலகம் உன்னை பழிக்கும் என்று சொல்லுகிறான். அவள் கல் நெஞ்சக்காரியாக அப்படியே இருந்து விடுகிறாள். அவன் சொல்லுகிறான், ஒரு வரம் உன் மகன் ஆளாட்டும், என் மகன் என் கண்மணி அவன் இந்த ஊர்ல இருக்கட்டும், அவன் இந்த கானகம் போகாத அந்த கடுமையை அந்த துன்பத்தை அனுபவிக்காத அவனை காத்து ரட்சிப்பாயாக, உன் மகன் ஆளட்டும், என் மகன் இங்கே இருக்கட்டும் என்று வேண்டுகிறான். அவள் அதற்கும் செவிசாய்க்காமல் இருந்து விடுகிறாள். தசரதன் மூர்ச்சையாக்கி விழுந்து விடுகிறான். இதை பார்த்தோம். அடுத்த நாள் மகனாபிஷேகத்துக்கு பட்டாபிஷேகத்திற்கு எல்லா வேலைகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது சுமந்திரர் ராமனை அழைப்பதற்கு, தசரதனை அழைப்பதற்கு கைகேயி இல்லத்திற்கு வருகிறார். கைகேயி சொல்லுகிறாள், நீ போய் ராமனை வர சொல் என்று சொல்லுகிறார். சுமந்திரன் போய் ராமனை வர சொல்லுகிறான். ராமன் கைகேயி வீட்டுக்கு போகிற பொழுது மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதோ போகிறான் பார், கைகேயி வீட்டுக்கு ஏன் முதலில் போகிறான், தான் பெற்ற தாய் கோசலையை விட்டு கைகேயி வீட்டுக்கு ஏன் ராமன் போகிறான் என்றால் தெரியுமா? ஏனென்றால் பெற்றவள் தான் கோசலை, வளர்த்தவள் கைகேயி தான் என்று ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். அப்படி அன்போடு தாயும் நீயே தந்தையும் நீயே உன்னையே பணிந்தேன் என்று பணிகிற ராமனை பார்த்து கைகேயி சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், உன் தந்தை உனக்கு ஒரு செய்தி சொல்ல சொன்னார், அதை நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறாள். கேட்கிற பொழுது
ராமன் சொல்லுகிறார், எந்தையே ஏவ நீரே உரை செய்ய ஈவது உண்டேல் உய்ந்தனன் அடியேன். என் தந்தை ஒன்று சொல்லி அதை நீங்கள் எனக்கு சொல்வதற்கு நேர்ந்தால் நான் மிகுந்த உய்ந்தேன், அதை நினைத்து உய்ந்தேன். தந்தையும் தாயும் நீரே, தலை நின்றேன் பணிந்தேன் என்று ராமன் அவளை பார்த்து பணிகிறான். முடிகிற தலையை கோடரி கொண்டு வெட்டுவதைப் போல, மாலை போடுவாள் என்று மண்டியிடுகிற குழந்தை மேல் ஒரு தடியை வைத்து தாக்குவதைப் போல கைகேயி அங்கே அந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த இடி போன்ற செய்தியை சொல்லுகிறார், நாராசமான செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள. பரதன் ஆள அல்ல. ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிருஞ்ச சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங்கானம் நன்னி புண்ணியத் துறைகளாடி 7 வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் என்று கம்பனுடைய கவித்துவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற ஒரு பல்வேறு பாடல்களில் இது ஒரு பாட்டு. இந்த மடக்கணின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த மடக்கணிய இந்த பாடல், இதுக்கு பிறகு வருகிற பாடல்கள் எல்லாம் அப்படியே மடக்கி மடக்கி பார்க்கலாம். அப்படி பல்வேறு செய்திகள் புரிந்திருக்கிற ஒரு பாட்டு இது. நாம் தொடங்குகிற அந்த படலத்துக்கு முந்தைய படலம் ஒரு முன்னுரையாக சொல்லுகிறேன், ஆனாலும் முக்கிய பாடல் என்பதற்காக தொட்டு விட்டு போகலாம் என்று கருதுகிறேன். ஆழிசூல் உலகம் எல்லாம் பரதனே ஆள. பரதன் ஆள அப்படின்னு சொல்லிட்டா சரி, அவன் ஆண்டுட்டு போகட்டும், நான் கொஞ்சம் ஓரமா இருந்துக்கிறேன், அவர் முதல்வராக இருக்கட்டும், நான் துணை முதல்வராக இருக்கிறேன், இல்ல செயலாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாராம் ராமன். அதற்காக பரதனே ஆள. ஆழிசூல் உலகம் எல்லாம், உலகமெல்லாம் பரதனே ஆள அப்படின்னு சொல்லிட்டா, உலகமெல்லாம் பரதனே ஆள அப்படின்னு சொல்லிட்டார். வெறுமனே உலகமெல்லாம் பரதனே ஆளன்னு சொல்லிட்டா அந்த கடல் பக்கத்துல நான் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு ராமன் சொன்னான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஆழிசூர் உலகம் எல்லாம். அப்ப இந்த உலகம், அந்த கடல், பரப்பு அத்தனையெல்லாம் பரதனே ஆள. நான் போன தடவை சொன்ன மாதிரி இந்த ஒரு வார்த்தையில் மட்டும்தான் பரதனுக்கு என்ன கிடைக்குது இந்த ஒரு பாடல் இல்லைன்னா, ஒரே ஒரு அடிகள் தான் கிடைக்குது, ஒரு வரி தான் கிடைக்குது பரதனுக்கு. ஆழிசூர் உலகம் எல்லாம் பரதன் ஆள, அவ்வளவுதான் கிடைக்குது. ஆனால் ராமனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது? நீ போய் தாழிருஞ்சடைகள் தாங்கி. தாழிருஞ்சடைகள், முனிவராக இருந்தால் எல்லோரும் தாழ விழுந்து பணிந்து வணங்குவார்கள். அப்படி மற்றவர்கள் தாழ விழுந்து பணிகிறது போல சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு ஊழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி. புண்ணிய துறைகளாடினா காட்டார கடந்து போறது, இவை ஏதோ ஒரு என்னமோ சொல்றது, கங்கை ஸ்நானம் பண்ற மாதிரி சொல்லுகிறாள். புண்ணிய துறைகளாடி 7 வா, 14 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா பெருசா தெரியும். 7 இதைத்தான் இதை கிருபானந்தவர் ரொம்ப அருமையா சொல்லுவார். கிராமத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, சில விஷயங்களை ரொம்ப இதா சொல்லுவாங்களாம். என்னடான்னா, என் மருமக காலையில தான் குளிப்பா, ஆனா என் பொண்ணு அப்படி இல்லை, தீபாவளிக்கு ஒரு வாட்டி குளிப்பான்னு சொல்லுவாளாம். என் மருமக காலைல குளிக்கிறா, ஆனா என் பொண்ணு அப்படி இல்லை, தீபாவளி தான் குளிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி எது கடினமானதோ அதை மிக எளிமையாக சொல்லுவாங்க. அது ஒரு நயமாக. இந்த ஒரு பாடலில் அவன் என்ன சொல்றான், கம்பன் அதனுடைய கவித்துவத்தை முழுமையாக வைத்திருக்கிறான். ஆழிசூர் உலகம் எல்லாம் பரதன் மட்டுமே ஆள. பரதேனா பரதன், அவனுக்கு பிறகு அவன் குழந்தைகள் அப்படியே போகும். 7 ஆண்டில், சும்மா 12 ஆண்டுகள் பெருமையா சொல்லாம, பெருசா சொல்லாம 7 ஆண்டில் திரும்பி வா என்று மிக சுருக்கமாகவும், அதே மாதிரி அவனுக்கு நல்லது பண்ற மாதிரியும் சொல்லி இயம்பினன் அரசன் என்றான் என்று சொல்லுகிறாள். இயம்பினன் தந்தை என்று சொன்னால் சண்டைக்கு வருவான். அப்பா என்ன மண்டகுலையும் போச்சா, அவர் எப்படி இதை சொல்ல முடியும், அவருக்கு என்ன இருக்கு, எனக்குள்ள உரிமை இருக்கு என்று இவன் வெகுளக்கூடும், பிரச்சனை செய்யக்கூடும். அதனால இயம்பினன் அரசன் என்று சொன்னான். அரசன் என்ன, அரச கட்டளை மீற முடியாது. ஆகவே இயம்பினன் அரசன் என்று ரொம்ப தெளிவாக அற்புதமாக இங்கே அந்த இடத்துல
கைகேயி வந்து அவளுடைய கையில் உருளைக்கிழக்கையை கம்பர் அழகாக இங்கே காட்டுகிறார். இதற்கு பதில் சொல்லுகிற விதத்தில் ராமன் சொல்லுகிற பதிலில் இன்னும் உச்சத்துல போய் நிற்கிறார் கம்பர். அவர் என்ன சொல்லுகிறார்? மன்னவன் பணி அன்றாகின் நின் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ. இந்த 4 வரியை பாருங்க. மன்னவன் பணி அன்றாகில் நின் பணி மறுப்பனும். என் அப்போ, அதாவது கடவுள் இப்போ தந்தைன்னு சொல்லல, அரசன் என்று சொன்னாலா, அரசன் பணி என்றால் அரசன் பணியாக இருந்தால் அவன் பேச்சு, அவனுடைய பணியை கேட்டு, அவனுடைய உத்தரவை கேட்டு நீ சொல்லக்கூடிய உன்னுடைய பணியை நான் மறுப்பனா? அரசனுடைய உத்தரவை நீ சொல்லுகிறாய், அதை நான் மறுப்பனா என்று ஒரு அர்த்தம். இன்னொரு சொல்லு, மன்னவன் பணி அன்று. ராமனுக்கு தெரிகிறது இது வந்து அவனுடைய பணி அன்று, அவனுடைய ஆர்வம் அல்ல, அவனுடைய வேட்கை அல்ல, அவனுடைய விருப்பம் இல்லை. மன்றவன் பணி அன்று ஆகின் நும் பணி, உன் பணி, உன்னுடைய இது வேட்கை, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஆசை, பேராசை, ஆனாலும் அதை மறுப்பனா என்று அந்த மடக்கு பாருங்க. பிரிச்சு பார்க்கிற பொழுது அந்த 2 பொருள் வருகிற மாதிரி. அடுத்து போடுகிற பாருங்க, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. முதல்ல பாத்தீங்கன்னா பின்னவன் பெற்ற செல்வம்னா அவனுக்கு பின்னவனாக எனக்கு பின் பிறந்த பரதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வமாகிய இந்த அரசாட்சி எனக்கு கிடைத்தது இல்லையா என்கிற ஒரு பொருள். இன்னொரு பொருள் உட்பொருள் என்று சொன்ன என்ன உட்பொருள் ஒன்று இருக்க என்ன என்று சொன்னால், நீ இப்படி ஆசைப்பட்டு வரங்களை சொல்லி என்னிடம் உள்ள அரசாட்சியை பிடுங்கி உன் பரதனுக்கு, உன் மகனுக்கு கொடுக்க போகிறாய், என் பின்னவனுக்கு கொடுக்க போகிறாய். ஆனால் அவன் அடைய போகிற செல்வம் என்ன தெரியுமா? நான் பெற்ற செல்வம். நான் காட்டுக்கு போய் தவம் செய்கிறேனே, செய்ய போகிறேனே, அந்த செல்வம், நான் அடைகிற செல்வத்தைத்தான் அவனும் அடைய போகிறான். நான் பெற்ற செல்வம் பின்னவன் பெற்ற செல்வம் அன்றோ என்று துணிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாடலை அங்கே அந்த கைகேயி சூழ்வினை படலத்துல கம்பர் வைத்தார் என்று நாம் பார்த்தோம். இப்படி சொன்னதற்கு பிறகு அவர் நேரா புறப்பட்டு கோசலை வீட்டுக்கு, தன் தாயினுடைய வீட்டுக்கு போகிறார். இயல்பா என்ன நடந்திருக்கணும்? காலையில நேரா அவர் கோசலை வீட்டுக்கு போயிருக்கணும், ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும், மன்னவரை பார்த்திருக்கணும், அப்பா பார்த்திருக்கணும். அது 2 பேரும் நேரா மணிமண்டபத்திற்கு போயிருக்க வேண்டும், மகுடாபிஷேகம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறிவிடுகிறது. இப்பொழுது நேரா வந்து என்ன, கைகையை பார்த்து விட்டு ராமன் எங்கே போகிறான் என்று சொன்னால் கோசலனுடைய வீட்டுக்கு போகிறான். இப்பொழுது நாம் இன்றைக்கு பேசக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். மணி 8:20 ஆயிடுத்து. அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 35 நிமிடத்தில் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது. இருந்தாலும் அதிக பாடல்களை சொல்லாமல் நாம் முடிந்தவரை கடந்து போய் விடலாம். ஆனாலும் நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த படலங்களில் கிட்டத்தட்ட அன்பிற்குரிய ஐயா புதிய சொன்ன மாதிரி ஒரு 300க்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. இந்த 300க்கு மேற்பட்ட பாடல்களில் அந்த கதை அம்சத்தை உள்வாங்கி கொண்டு ஒரு சில நயமுள்ள பாடல்களை நாம் தொட்டு பார்த்து விட்டு நகர்ந்து போகலாம். இப்பொழுது இன்றைக்கு சொற்பொழிவுக்கு தலைப்பாக நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், தலைமகன் கான் ஏகலும் தசரதன் வான் ஏகலும் என்று வைத்துக் கொள்ளலாம். தலைமகனாகிய ராமன் காட்டுக்கு போகிற அந்த செய்தியும், தசரதன் வான் உலகத்திற்கு செல்லுகிற செய்தியும் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 படலங்களுடைய அம்சமாக, கருத்தாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் பேச போகிற படலம் நகர் நீங்கு படலம். ராமன் இந்த நகரை விட்டு நீங்குகிற படலம், அயோத்தியா காண்டத்தின் நகர் நீங்கு படலம். இத கம்பர் சொல்லுகிறார். ராமன் கைகேயினுடைய வீட்டிலிருந்து கோசலனுடைய வீட்டுக்கு போகிறான். அவன் போகிறது எப்படி போகிறான் என்று சொன்னால், இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக அப்படிங்கிறார். இழைக்கின்ற விதி, அந்த விதி இருக்கு பாத்தீங்களா, அந்த விதி ஊழ்வினை. சிலப்பதிகாரம் இன்றைக்கு இவர் தொட்டாங்க ஐயா, கவியர் காவுக்கி அவர்கள் சிலப்பதிகாரத்தை தொட்டார்கள். கண்ணகி காவியம் எழுதி சிலப்பதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு தொண்டு புரிந்திருக்கிறார்கள் ஐயா புதிய வெற்றியாளர் அவர்கள். அதனுடைய சாராம்சமே இந்த ஊழ்வினை. அந்த ஊழ்வினை, இந்த விதிங்கிறது எப்படிப்பட்ட விதினா இழைக்கின்ற விதியா. அது அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அது போற போக்குல தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். நம்மளுடைய கவிதை களஞ்சியத்தினுடைய முதல் பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த கணியன் பூங்கனுடைய பாடல்ல ஐயா எடுத்து சொன்னாங்க, நீர் வழிப்படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழிப்படுவும் உயிர்.
அந்த நீரினுடைய ஓட்டத்தில் ஓடக்கூடிய அந்த புனை, அந்த ஓடத்தை போல விதியினுடைய வழியில் தான் இந்த வாழ்க்கை போகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த இழைத்த விதி முன்னாடி செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. தர்மம் அறமானது, அறமும் ஒரு நாள் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். அந்த கவ்வக்கூடிய தருணம் இது. தர்மம் பின் இறங்கி ஏக, அப்படியே தயங்கி தயங்கி பின்னாடி போகலாம். அப்படி தர்மம் பின்னாடி போகிற மாதிரி தழைக்கின்ற உள்ள தன்னாள் முன் ஒரு தமியன் சென்றான். தனியா போனானா ராமன். ஒரு ராமன் வந்து பட்டாபிஷேகம் எடுக்கிறவன் எப்படி ஒரு பெரிய கூட்டத்தோட எல்லாம் போகணும். இன்னைக்கு ஒரு ஒரு வட்ட செயலர் வந்தா எத்தனை கூட்டம் வருது, எத்தனை வண்டி வருது. இவன் நாளைக்கு மகடாபிஷேகம் சூட போகிற இன்றைக்கு வந்து மணிமுடி சூட போகிற மன்னவன் தனியாக போகிறான். எப்படி போகிறான் என்று சொன்னால், இழைக்கின்ற விதி முன் செல்ல, அடுத்தடுத்து செயல்களை தான் விரும்பிய வாக்கில் செய்கிற விதி முன்னாடி செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக தனியாக போனானா ராமன் என்று காட்டுகிறார். கோசலை போய் பார்த்த உடனே கோசலை பார்க்கிறான். என்ன தலையில முடிய காணும், எந்த ஒரு அணிகலனும் அணியவில்லை, இன்னைக்கு வந்து மகுடாபிஷேகம் செய்வதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே, என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறா. பார்த்த உடனே இவன் காலில் விழுந்து வணங்குகிறார் ராமன். வணங்கிய பிறகு உடனே கேட்கிறா, எதுவும் இடையூறு உண்டோ நெடிமுடி புனைதற்கு என்று கேட்கிறாள். உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா உனக்கு வந்து இந்த பண்றதுக்கு என்று அவள் கேட்கிறார். உடனே மங்கை அம்மொழி கூறலும் மாணவன் செங்கை கூப்பி நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்க மாமுடி சூடுகின்றான் என்று சொல்லுகிறான். உன்னுடைய காதல் திருமகன், உன் அன்பிற்குரிய திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதன். பரதனை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். பரதனுடைய அந்த குணநலத்தில் அவன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனுஷன் நல்லவங்கிறத அவன் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் அவன் சொன்னா அது எடுபடாது, அது செல்லாது. 4 பேர் கூட பழகிறவங்க சொல்லணும். அவன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி சொல்ல வேணும். அவரை மாதிரி உண்டா குணக்குன்று, அவர் மாதிரி உண்டா குணக்குன்று. இதுவரை நாம் பரதனை பார்க்கிற பொழுது பரதன் வருகிற இடத்துல எல்லாம் அவனுடைய குணத்தை தான் போடுகிறார்கள். பரதன் என்கிற பேர் வந்து விட்டாலே அதுக்கு முன்னாடி அவருடைய குணத்தை தான் போகிறார். நான் பரதனுக்கு ரசிகனாக மாறிவிட்டேன். இப்படி ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட எண்ணம், இப்படி எல்லாம் என்ன வருமா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மணிமுடியை தம்பி புடுங்கிக்கிட்டான், புடுங்கல, ஒரு புடுங்கி கொடுத்துடுற அம்மா. இருந்தாலும் தம்பி மேல கோவம் வருமா இல்லையா? சாதாரண மனுஷனுக்கு கோவம் வருமா இல்லையா? அந்த கோவம் கூட அவனுக்கு இல்ல. அவனை தம்பி என்று கூட சொல்லவில்லை. என்ன சொல்கிறான் பாருங்க, பங்கமில் குணத்து எம்பி பரதன், எந்த ஒரு குறையும் குணத்தில் இல்லாத பரதன் என்று கோசலை கிட்ட சொல்றான். ஏன்னா கோசலை கிட்ட வந்து சொல்லுகிற பொழுது பரதன் மேல கோவப்படக்கூடாது என்பதற்காக பரதனுடைய உண்மையான குணத்தை அவன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார் ராமர். அதைத்தான் ராமருடைய அந்த குணாதிசயத்தை நம்ம பார்த்தோம். முன்பும் பின்பும் ஒப்பு விளங்கும் திருமுகம் சொன்னார் கம்பர். இந்த ஒரு கொடுமையான செய்தியை கேட்டதற்கு பிறகு அவனுடைய முகம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பின்னாடி இருந்துச்சான். அதைத்தான் தேசாய்மன் ஐயா சொன்னாங்க. பின்னாடி ஒரு தடவை சித்திரத்தில் எழுதிய செந்தாமரை போல இருந்துச்சு. அந்த ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இல்லை. முன்னாடி எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இருந்தாலும் அந்த செய்திகள். அதே மாதிரி இப்பொழுது சொல்லுகிறான், தன்னுடைய தம்பி முடிசூட போகிறான் என்பதை அங்கே சொல்லுகிறான். இதை விட என்னடான்னா அடுத்து அவ கோசலை சொல்லுவா, நாம் இதெல்லாம் படிக்கும் பொழுதே இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய மனநிலை இன்னைக்கு என்னென்ன பண்றான். இப்ப நம்ம சரித்திரங்களை பார்க்கிற பொழுது அவுரங்கசீப்பு தன்னுடைய தமையர்கள் எல்லாரையும் ஒன்று விட்டுத்தான் அரசுக்கு வந்திருக்கிறான். அரசனை அரியணை என்பது அது ஒரு அறிவாள்மனை மாதிரி இருந்திருக்கு. பல பேரை வெட்டி கொன்று விட்டுத்தான் அதன் மேல எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரியணை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இவன் வந்து சொல்லுகிறான், இவன் உடனே வந்து நான் மின்ஒளிர் காணம் நான் போகின்றேன் என்று கிளம்பி வந்துட்டான். யாரு? ராமன் வந்து தன் தாயை பார்க்கிறான். தாயிடம் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்க மாமுடி சூடுகின்றான். அம்மா நான் இல்ல, நான் ஏன் இதெல்லாம் செய்யல தெரியுமா? என் தம்பி பங்கமில்லாத குணத்து பரதன் தான் மணிமுடி சூட போறான் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவ சொல்றா, முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, உண்மையின் நிறைகுணத்தவன் நின்னும் நல்லனால். அதாவது அவன் முறை சூடுறது நல்ல முறைப்படி பார்த்தீங்கன்னா அவன் முறை சூடக்கூடாது, அவன் மணிமுடி சூடுவது சரியில்லை. ஆனாலும் உண்மையின் நிறைகுணத்தவன் நின்னினும் நல்ல நாள்
குறைவிலன் நால்வர்க்கும் மறியல் அன்பினில் வேற்றுமை மாற்றினான்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னை விட நல்லவன் பரதன், அதனால அவன் முடிசூடுவதில் எந்த குறையும் இல்லை. ஆனா அது முறை இல்லை. மூத்தவன் இருக்கும் போது இளையவன் முடிசூடுவது முறை இல்லை. ஆனாலும் நின்னினும் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவிலன் பரதன், ஆகவே அவன் முடிசூடும். நீ என்ன பண்ண, நும்பிக்கு நானிலம் நீ கொடுத்து ஒன்றி வாழுதி ஊழி. உன் தம்பிக்கு உன் மணிமுடியை கொடுத்து விட்டு அவனோட ஒன்றி சண்டை போடாம ஒற்றுமையா ஊழிக்காலம் வாழ்க, நீண்ட காலம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நன்றாக வாழுன்னு தாய் சொல்றான். எப்பேற்பட்ட ஒரு தாய் பாருங்க. அவள் வயிற்றில் பிறந்த ராமன் ஏன் இப்படி இருக்க மாட்டான்? உன்னை காட்டிலும் நல்ல பரதன் அவனுக்கு இருக்க, அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனோட ஒன்றி வாழ், சண்டை போடுறாத, சண்டை ஒன்றி வாழ்க ஊழுதி என்று நல்ல மனதோடு கோசலை ராமனுக்கு அந்த இடத்துல சொல்றான். உன்னை ராமன் அடுத்தது சொல்றார், மன்னவன் ஏவிய பணி இன்னொன்று உண்டுமா அப்படின்னு சொல்றார். என்ன என்று கேட்கிற பொழுது அப்பதான் சொல்றேன், இந்த மாதிரி நான் காட்டுக்கு போக வேண்டும் என்று தந்தை ஆணையிட்டு இருக்கிறார், அரசர் ஆணையிட்டு இருக்கிறார். உடனே வெகுண்டு எழுதுகிறாள் கோசலை, வஞ்சமோ மகனே, உன்னை மாநிலம் தஞ்சமாக நீ தாங்கு என்ற வாசகம், நஞ்சமோ இனி நான் உயிர் வாழ்வேனோ, அஞ்சும் அஞ்சும் என் உயிர் அஞ்சுமாள் என்று புலங்குகிறார். வஞ்சமோ, இப்பதான் அவளுக்கு பயம் வந்துருது, இது என்ன வஞ்சமா, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, என் மகனுடைய உரிமையை பிடிப்பது இல்லாமல் அவர் உயிர் போகக்கூடிய அளவிற்கு அவனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதில் எது வஞ்சம் இருக்கிறது, சதி இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது என்று இப்பொழுதுதான் அவளுக்கு உரைக்கிறது. வஞ்சமோ மகனே, உன்னை மாநிலம் தஞ்சமாக நீ தாங்கு என்ற வாசகம், அந்த கானகம் உனக்கு தஞ்சமாக நீ போய் தாங்கு என்று சொல்லுகிற வாசகம் வஞ்சமோ என்று அவள் புலம்புகிறார். அப்பொழுதுதான் அவளுக்கு உரைக்கிறது. பாஞ்சாலி சபதம் சொன்னாங்க இல்லையா, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்துல அந்த சேலையை உரிக்கிற பொழுது அப்போ சொல்றா, அப்போ அவ சொல்லுகிறா, நீ தாதி எனக்கு அடிமை என்று சொல்லுகிற பொழுது பாரதி எழுதுகிறான், விம்மி அழுதாள் விதியோ கணவரே, அம்மி மதித்தே அருந்ததியை காட்டி வேத சுடத்தி முன் வேண்டி மனம் செய்து பாதகர் முன் இந்நாள் நான் பரிசெய்தல் காண்பீரோ, விதியோ கணவரே. இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. இது நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குதுன்னா என்ன காரணம்? விதியோ கணவரே. ராமனை யாராவது அரசனாக கூடாதுன்னு சொல்லுவாங்களா? விடு, அரசனே ஆக வேண்டாம், காட்டுக்கு போகணும் யாராவது சொல்லுவாங்களா? வஞ்சமோ இது மகனே என்று அவள் அழுகிறாள். இப்படி இப்பொழுதுதான் அவளுடைய நிலைமையினுடைய அந்த சூழ்நிலை புரிகிறது. உடனே கோசலை கோபமா, எங்கே இருக்கிறாரு தசரதன் என்று கேட்டுக்கொண்டு நேராக கைகை வீட்டில் இருக்கிறான்னு சொன்ன கைகை கோயில் இருக்கு, கோயில் என்று சொல்கிறார்கள் இல்லம், அங்கே நேரா அவ இங்கே போகிறார். இவன் எவ்வளவோ தடுத்து பாக்குறார் ராமன், நீ கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு, இருந்தாலும் அதுல நின்று போயிடுறான், நேரா அங்கே போய் பார்க்க போயிடுறான். அங்கே போகிற சமயத்தில் வசிஷ்டன் அங்கே வருகிறான் கைகை வீட்டுக்கு. கைகை வீட்டுக்கு என்னாச்சு, ஏன் என்ன தசரதன் வரல, அன்னாய் உரையாய் அரசன் அயர்வான் நிலை என், பெண்ணே சொல்லு என்ன ஆச்சு அவனுக்கு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான, என்ன காரணம் என்று வசிஷ்டர் கேட்கிறார். கேட்டதற்கு பிறகு அவள் பேசாமல் இருக்கிறார். தசரதன் மயக்கம் தெளிந்து எழுதுறான். எழுந்த உடனே வசிஷ்டர் கையை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள், 2 வரத்தை நான் அவளுக்கு முன்பு கொடுத்து விட்டேன், இப்பொழுது அதை வைத்துக் கொண்டு என்னை இப்படி செய்கிறாள், தன்னுடைய மகனுக்கு அரசாட்சி வேண்டும் என்று கேட்கிறாள், என்னுடைய மகன் என் கண்மணி அவனை காட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்கிறாள், அரசை அவள் வைத்துக் கொள்ளட்டும், ராமன் இங்கு இருக்குமாறு என்னை தயவு செய்து செய்யுங்கள் என்று அவன் கையை பிடித்துக் கொண்டு எப்படியாவது செய்து விடுங்கள் என்று, என்னுடைய வாய்மையும் கெட்டு போகக்கூடாது, நான் கொடுத்த வாக்கும் அழியக்கூடாது, என் வாக்கிலிருந்து தவறியவனாக நான் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் என்னை நீங்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டிய கண்மணி ராமன் காட்டுக்கும் போகக்கூடாது, ஏதாவது செய்யுங்கள் என்று கையை பிடித்துக் கொண்டு கதறுகிறான் தசரதன் வசிஷ்டருடைய கையை கொண்டு. உடனே வசிஷ்டர் சொல்லுகிறார் கைகையை பார்த்து, உன் புதல்வர்க்கு அரசும் ஏனையோர் உயிர்க்கு உயிரும் மனுவின் வழினின் கணவர்க்கு உயிரும் உதவி
புகழே புனையாய் பொன்னே என்று சொல்கிறார். உன் புதல்வர்க்கு அரசும். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இப்ப நீ பண்ற வேலையினால உன் புதல்வர்கள் 4 பேர் சிதறிடுவான். சிதறுகாய் மாதிரி சிதறி விடுவார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஆளுகிற மாதிரி அவர்களுக்கு அரசை கொடு. மற்ற மக்கள் எல்லோருக்கும் உயிரை கொடு. எல்லோரு உயிர்களுக்கும் உயிர் போற நிலையில் இருக்கிறோம் நாங்கெல்லாம். எல்லோருக்கும் உயிரை கொடு. மனுவின் வழி நின் கணவருக்கு உயிர் கொடு. உன் கணவன் இறக்க போகிறான், அவனுக்கு உயிரை கொடு. இதெல்லாம் கொடுத்துட்டு பசை தீர், உன்மேல் வரக்கூடிய பழியை தீர்த்துக்கொள். புகழே புனையாய் பொன்னே என்று சொல்கிறான். இவ்வளவு செய்து நீ புகழ் காலகாலத்தில் நிலைக்கக்கூடிய புகழை சூடிக்கொள் என்று வசிஷ்டர் நல்ல வார்த்தை சொல்றாரு கைகேயி கிட்ட. அவ கேட்பாளா? அவ கேட்கல. அதுக்கெல்லாம் நிறைய பாடல் உள்ளது. அவரை கேட்கல, முடியல. உடனே வசிஷ்டர் தெரிஞ்சு போயிருது, வசிஷ்டருக்கு இது நடக்காது அப்படின்னு. உடனே தசரதன் பாக்குறான், இவர் கெஞ்சுறாரு, இவர் தசரதன் கெஞ்சுகிறான், வசிஷ்டர் அவனிடம் கேட்கிறாரு, அவர் ஒண்ணும் பண்ணல. உடனே தசரதனுக்கு கோபம் வந்துருது. பாடுகிறார், பாவி என்று அவளை கொல்லிவிட்டு சொல்லுகிறான், கனிவாய் கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டேன், அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய். நீ என் மனைவியா? இல்ல. உன்னுடைய சிவந்த வாய் கனிவாய், கனிவாய் விடம் நான் உண்டேன். உன்னுடன் நான் செய்த காதல், கொண்ட காதல் என்பது உன் சிவந்த இதழ்களிலிருந்து நான் அருந்தியது விஷம் இவ்வளவு நாளா. அதனால நீ என் உயிரை அப்படியே கொண்டு விட்டாய், என் உடலை கொண்டு விட்டாய், என் உயிரை கொண்டு விட்டாய், என்னுடைய வாழ்க்கையை நீ அழிக்கிறாய். கனிவாய் கனிவாய் விடம் உண்டேன், அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய். நீ என்னை மனைவியாகவா நான் உன்னை தேடிக்கொண்டேன்? அல்ல அல்ல, நான் கூற்றத்தை தேடிக்கொண்டேன். யமனை தான் நான் கட்டி கொண்டு வந்தேன் கைகேயி நாட்டிலிருந்து என்று புலம்புகிறான் தசரதன். அவள் எதுவும் அசைற மாதிரி தெரியல. அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்றான், பழிக்கும் நானாய். நீ எந்த பழிக்கும் பழிக்கு அஞ்சுகிற பெண்கிறவள் பணிக்கு அஞ்சுவா இல்லையா? ஒரு மனுஷன் பிறந்துட்டா எதுக்காவது அஞ்சனும்ல, யாருக்காவது அஞ்சனும்ல. ஒண்ணு கடவுளுக்கு அஞ்சனும், அப்பா அம்மாவுக்கு அஞ்சனும், கடவுளுக்கு அஞ்சனும். யாருக்குமே அஞ்சாதவன் கூட பழிக்கு அஞ்சுவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மனிதனாக இருக்க முடியும். ஒருத்தர் பழிக்கு அஞ்சாதவனாயிட்டான்னு வச்சுங்க, எல்லாம் துணிஞ்சவனாயிருவான். அவன் என்ன வேணாலும் செய்வான், எந்த எல்லைக்கும் போயிடுவாங்க. ஆகவே அவள் சொல்லுகிறான், பழிக்கும் அஞ்சாய் மானா பாவி, இனி என் பல. இன்னும் உண்டு என்ன இருக்கு பேச? உன் கழுத்தின் நான், உன் மகற்கு காப்பின் நான், போ என்று சொல்லுகிறான். உன் கழுத்துல இருக்க தாலி இருக்குல்ல, அது நாளைக்கு உன் மகடம் சூடி கொண்டு அவன் கையில காப்பு கட்டிக்குவானே, அந்த காப்பு கயிறு என்ன கயிறு தெரியுமா? உன் கழுத்துல இருக்க தாலி தான், போ என்று கோபமாக தசரதன் சொல்லுகிறான் கைகேயியை பார்த்து. அந்த அளவிற்கு அவள் மேல் வெறுப்பாக, அவள் எதற்கும் அஞ்சுவளாக இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டு உடனே தசரதன் கூட பார்த்து சொல்ற, வசிஷ்டன், இவள் தாரம் இல்லை எனக்கு, இவன் எனக்கு தாரம் இல்லைங்க, இவன் பையன் எனக்கு பையனும் இல்லை. அப்ப எப்படி இவன் என் பையன் இல்லாதவன் எப்படிங்க இதுக்கு வர முடியும், இது அரசாட்சிக்கு வர முடியும்? இவள் என் தாரம் அல்லல், துறந்தேன். அப்பரதன் தனையும் மகன் என்று உண்ணேன். முனிவா, அவன் ஆகான் உரிமைக்கு, அவன் ஆகவே அரச உரிமைக்கு ஆக மாட்டான் என்று சத்தமா சொல்றான். சும்மா சொல்லத்தான் முடியும், ஆனாலும் அவனுக்கு என்ன தெரிகிறது? உண்மை புரிகிறது. அவன் வாய்மையிலிருந்து தகர முடியவில்லை. அதாவது தசரதனுடைய மிக மிக பெரிய சிறப்பு என்னன்னா, அவன் வாய்மை தவறாதவனாக இருந்தான். தசரதனை நீங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? 2 விஷயத்துல சொல்லலாம். ஒண்ணு அவன் அனைத்து உயிர்களையும் தாங்குகிற உடம்பாக இருந்தான்னு சொன்னார் கம்பர். அந்த நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேருடைய உயிர்களையும் ஓம்புகிற ஒரே உடம்பாக தசரதன் இருந்தான் என்று சொன்னான். அடுத்து தசரதனுடைய மிகப்பெரிய தகுதி என்னவென்று சொன்னால், அவன் வாய்மை தவறாதவனாக இருந்தான். 2 வரம் கொடுத்துட்டான். எவ்வளவு நேரம் ஆகும்? 2 வினாடி ஆகுமா? அவளை ஒரு போட்டு போ, என்ன வரத்தை கொடுத்தேன் உண்டேன்னு சொல்றதுக்கு? காலங்காலமாக அவன் காத்து கொண்டிருந்த கனவு, காண வேண்டிய கனவு, தன் தலைமகன் ராமனை தகுதிக்குரிய அரசனாக ஆக்குவது. அதற்கு தடையாக நிற்கிறார் கைகேயி என்கிற பொழுது, என்ன வரம் கொடுத்தேன், எங்கே கொடுத்தேன்? இன்னைக்கு நம்ம வாக்குறுதி எவ்வளவோ கொடுக்குறாங்க தேர்தல்ல. அந்த புத்தகத்தை, வாக்குறுதி புத்தகத்தை வாங்கி படிக்கிறாள் பத்திரமா வச்சிருக்கோம் இல்லையோ, ஆனா வெளியிட்ட கட்சிகள் பத்திரமா வைத்திருப்பாங்க. ஏனென்றால் அடுத்த வருடம் அதையே மறுபடி கொடுக்கணும்.
இன்றைக்கு வாக்குறுதியை யார் இன்றைக்கு சட்டை செய்கிறார்கள்? குறிப்பாக மன்னர்கள், ஆள்பவர்கள், அரசு ஆளுபவர்கள், ஆட்சியாளர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் யார் வாக்குறுதி வைக்கிறார்? ஆனால் தான் கொடுத்த அந்த 2 வாக்குக்காக, ஒரு வாக்குக்காக அந்த 2 வரங்களை அவளுக்கு கொடுத்து விட்டு அவனை கெஞ்சுறான், காலை பிடிச்சு கெஞ்சுகிறான். ஆகவே தசரதன் வாய்மையின் உருவமாக இங்க இருக்கிறான். தசரன் இறந்ததற்கு பிறகு செய்தி கிடைக்கிறது, பின்னாடி செய்தி கிடைக்கிறது ராமனுக்கு. அப்பொழுது ராமன் எழுதுறான், நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய் தனியரத்தின் தாயே, தயாநிதியே, எந்தாயிகள் வேந்தர் ஏரே இறந்தனையே, அந்தோ இனி வாய்மைக்கு ஆர் உளரோ மற்று என்று புலம்புகிறான் ராமன் பின்னாடி அவர் இறந்ததுக்கு பிறகு. நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய் தனி அறத்தின் தாயே, அறத்தின் தாய், தயாநிதியே, ஏரே இறந்தனையே. அடுத்து சொல்கிறார் பாருங்க, அந்தோ இனி வாய்மைக்கு ஆர் உளர் மற்று, ஆர் உளரோ மற்று. நீ வாய்மைன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல இனிமே யார் இருக்கிறான் என்று ராமன் தன் தந்தையை நினைக்கிற பொழுது அவனுடைய வாய்மைதான் அவனுக்கு நினைவு இருக்கிறது. அப்படி அவனுக்கு வாய்மை உடையவன். ஆகவே அவனுடைய இந்த வாக்கு, இந்த வாதம் செல்லாதுன்னு தெரியும். கோபத்துல சொல்றான், நீ எனக்கு மனைவி இல்லை, உன் மகன் எனக்கு மகன் இல்லை, ஆகவே உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னாலும் பிறகு அவன் சோர்ந்து விடுகிறான், புலம்புறான். பொன்னின் மின்னம் ஒளிரும் பொன்னே, ராமன் நினைக்கிறான் அப்ப, பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே, புகழின் புகழே, மின்னும் மின்னும் வரிவில் குமராமையின் மெய்யே. ராம எப்படிப்பட்டவன்? பொன்னினுக்கு முன்னாடி வச்சா அந்த பொண்ணை காட்டிலும் மின்னுவான். மெய்யின் மெய்யே, மெய் உண்மை என்று சொன்னால் அந்த உண்மையை காட்டிலும் உயர்ந்த உண்மையாக இருப்பவன் ராமன். எண்ணின் முன்னம் வனம் நீ அடைதற்கு எளியே அல்லேன். எனக்கு முன்னாலே நான் உயிரோடு இருக்கும் போது நீ வனம் போவியா? உன்னின் முன்னும் புகுவேன் உயர்வானகம் யான் என்று புலம்புகிறான். கண்ணே மணியே, பொன்னே புகழே, மெய்யின் மெய்யே, நான் என் முன்னால் நீ காணகம் போவியா? போக மாட்டேன். ஏனென்றால் உனக்கு முன்னம் நான் வானகம் போய் விடுவேன் என்று மாபெரும் சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி திருமகன் புலம்புகிறான். இந்த சமயத்துல கௌசல்யா பார்க்கிற பொழுது அவ கோபமா வருகிறார். பார்க்கிற பொழுது இங்க நடக்கிற செய்தியை பார்த்தோம்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கு, இது கணவனுடைய பிரச்சனை இல்ல, இது கணவன் மேல தப்பு கிடையாது என்று அவளுக்கு புரிந்து போய் கணவனை தேற்றுகிறார். அப்பொழுதுதான் தசரதன் என்ன சொல்கிறார்னா, அவருடைய பழைய கதையை சொல்லுகிறார். முன்னால் ஒரு மாமுனிவன் மொழியும் சாபம் ஒன்று எனக்கு உள்ளது என்று அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ஒரு சமயத்துல சிரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் 2 கண் தெரியாத பெற்றோர்களை தன் தோளிலே காவடி போல் தூக்கி கொண்டு அவன் நடந்து போவான். ஒரு இடத்துல கானகத்துல வச்சுட்டு தண்ணி கேட்பார்கள். உடனே தண்ணி பிடிப்பதற்காக ஒரு நீர்த்துறைக்கு போய் அவர் தண்ணி முண்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த ஓரத்தில் மறைந்திருப்பான் வேட்டைக்கு வந்திருந்த தசரதன். அந்த நீர் மூக்கிற அந்த நீரை எடுக்கிற அந்த சத்தத்தை பார்த்து யானை நீர் குடிக்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், தவறாக அந்த அம்பை அடித்து விடுவான். அந்த அம்பு போய் அந்த குழந்தை மேல் பாய்ந்து விடும். அவன் குற்றுளையமாக குணரமாக கிடப்பான். சத்தத்தை கேட்ட உடனே தான் ஓடி போய் பார்ப்பான். பார்த்த உடனே இந்த மாதிரி ஐயோ நான் தப்புன்ட்டேனேன்னு சொல்லும் போது, எங்க அப்பா அம்மா தண்ணியோட தாகமா இருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு உங்க பையன் இறந்துட்டான்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க, அவருக்கு தகவல் சொல்லிடுங்க என்று அந்த சொல்லி குழந்தை அவன் இறந்து போகிறான். உடனே அவன் எடுத்துக்கொண்டு போய் அந்த நீரை கொண்டு போய் அந்த பெரியவர்களிடம் கொடுக்குறான். அவர்கள் கண்ணு தெரியாத பெரியவர்களிடம் கொடுக்குற பொழுது அவர்கள் குரல் வேற மாதிரி இருக்கே, சிரவணா தந்தை குழந்தையே பொண்ணே மணியே எங்கப்பா நீ அப்படின்னு கேட்கிறார்கள். கேட்டது பிறகு இவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு அரசன், வேட்டைக்கு வந்திருந்தேன், அவன் தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு யானை நினைச்சிட்டு நான் வில்ல வச்சு அடிச்சிட்டேன், உங்க குழந்தை இறந்து போயிடுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என் தவறை புழுத்தல்ல வெட்டி ஒரு காலில் விடுகிறான். அவங்க 2 பேரும் கண்ணை அப்பொழுதுதான் இழந்தவர்கள் போல அவர்கள் கதறுகிறார்கள். கண்ணில்லாத அந்த முதியவர்கள் தங்கள் கண்களை அப்பொழுது இழந்தவர்கள் போல அவர்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். உடனே இவனை பார்த்து
இவனை பார்த்து சபித்து விடுகிறார்கள். என்ன சபிக்கிறார்கள் என்று சொன்னால், தவறு இங்கு இது நின் சரணம் காவாய் என்றாய். உன் தவறை உணர்ந்து என் காலில் வந்து விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ வேண்டுகிறாய். அதனால் கடிய சாபம் கருதும். அதனால் உனக்கு கடிய சாபம் நாங்கள் தரவில்லை. ஆனாலும் ஏவா மகவை பிறந்து இன்று நீ எம்போல் இடர் உற்றனை, நீ போவாய் அகல் வான் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏவா மகன், ஏவா மகன்னா நீ ஒரு வேலையை சொல்றதுக்கு முன்னாடி புரிந்து கொண்டு உனக்கு பணியாற்றி செய்யக்கூடிய மகன். ராமன் எப்படி ஏவா மகன்? தசரதன் கூப்பிட்டா சொன்னாரு உனக்கு மணிமுடி இல்ல. தசரதன் என்ன சொன்னாரு, உனக்கு மணிமுடி கண்ணேன்னு முத நாள் சொல்றாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு உனக்கு மணிமுடி இல்ல, நீ காட்டுக்கு போன்னு தசரதனா சொல்றாரு. தசரதர் ஏவவில்லை, கைகேயி சொல்லுகிறாள். ஆனாலும் தசரதனுடைய உள்ள கிடக்கையை அவன் உணர்ந்து கொள்கிறான். அதனாலதான் பின்னாடி போய் சொல்றான் பாருங்க. நான் சொல்ல பாருங்க, வாய்மைக்கு யார் உளரோ மற்ற தனி அறத்தின் தாயே தயாநிதியே என்று தசரதனை குறித்து பேசுகிற பொழுது ராமனுக்கு என்ன நினைக்கிறான், தசரதனுடைய உள்ள கிடக்கை தசரதை இதை சொல்லி இருக்க கூடும். ஏனென்றால் அவன் வாய்மைக்கு கட்டுப்பட்டான். அந்த சொன்ன வார்த்தைக்காகத்தான் அப்பா அதை சொல்லியிருக்கலாம் என்று சொல்லாமல் உணர்ந்து கொள்கிறான் ராமன் பின்னாடி. அதான் ஏவா மைந்தன். அப்படி ஏவா மகவை பிரிந்து எம்போல் இடர் நீ உருவாய், அவனை பிரிகிற கடத்தில் நீ வானகம் போவாய் என்று அவர்கள் சாபம் கொடுக்கிறார்கள். இது சாபத்தை கொடுத்துட்டு என்ன கடிய சாபம் கொடுக்கல அவங்க. கடிய சாபம் கருதேம் என்று ஏன் சொல்கிறார்? ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த குழந்தை என் குழந்தை போல் இறந்து போகவில்லை, இறந்து போக வேண்டும் என்று அவர்கள் சாபம் கொடுக்கவில்லை. உன் குழந்தை என் குழந்தை இறந்து போச்சு இல்லை, அது மாதிரி உன் குழந்தையும் இறந்து நாங்கள் இப்பொழுது இறக்க போகிறோம், அது மாதிரி நீனும் இறந்து போவா என்று அவர்கள் சாபம் கொடுக்கவில்லை. அது கடிய சாபம். ஆகவே கடிய சாபம் கருதும், நாங்கள் அந்த கடிய சாபத்தை கருதவில்லை. ஏவா மகவை புரிந்து நாம் படுகிற துன்பத்தை நீ பட்டு நீ வானகம் போவாய் என்று அவர்கள் ஏற்கனவே ஒரு சாபம் நான் பெற்றிருக்கிறேன் என்று கோசலையிடம் சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். யாரு? தசரதன். சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி அவர்கள் சொன்னது போல் நடக்க போகிறது என்று அவன் சொல்லிக்கொண்டு கதறுகிறான். வசிஷ்டர் நடந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் முடியல. உடனே வசிஷ்டர் அரச வைக்க போகிறார். போனதுக்கு பிறகு முனிவர்கள் எல்லோரும் அந்த மன்னர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன சின்ன வரல, நேரமாச்சு, தாலி கட்டலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னாச்சு, இன்னும் ராமனை காணும், பட்டாபிஷேகத்துக்கான நேரம் வந்து விட்டது, குலகுரு நீங்க போய் திரும்பி வரீங்களே, வெறுங்காலா வரீங்களே என்னன்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார் எல்லாத்தையும் சொன்னானு. சொன்னதற்கு பிறகு மக்கள் அனைவரும் தீயிடைப்பட்ட மெழுகை போல கதறி துடிக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைய கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 5 ஒரு 13 18-20 பாடல்களில் கம்பர் எழுதுகிறார். அந்த மக்கள் பட்ட பாடு, அந்த மக்களுடைய, ஏனென்றால் நான் பார்த்திருக்கிறோம் அந்த காப்பியத்தில் மக்களை குறித்து அவர்களுடைய உணர்வுகளை, நாட்டு வளங்களை, காப்பியம் ஐயா புதிய வெற்றிவேலன் ஐயா எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாம் எழுதுகிற பொழுது அந்த கதையை மட்டுமே போக மாட்டாங்க, சுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலை, அவர்களுடைய உணர்வுகள் அத்தனையும் கொண்டு வந்து அந்த அதான் காப்பியத்தினுடைய சிறப்பு. அந்த வகையில் அந்த மக்களுடைய உணர்வுகளை இங்கே பாடல்களாக இங்கே கம்பர் காட்டுகிறார். அதுல அந்த பல்வேறு பாடல்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் போயிடும். ரொம்ப புகழ்பெற்ற 2 பாடல்கள். இதை கேட்டதற்கு பிறகு எல்லோரும் அழுதார்களாம். எப்படி அழுதார்கள் என்று சொன்னால், பிள்ளையோடு பூவை அழுத. அந்த கிளிகள், நாகனவாய் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல், அந்த பறவைகள் அத்தனையும் அழுக. கிளர் மாடத்து உள்புறையும் பூசை அழுத. மாடத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய பூனைகள் அழுதன. உருவறியா பிள்ளை அழுத. உருவறியா பிள்ளை அழுதன்னா தாயின் வயிற்றுக்குள் இருந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அழுதன என்று ஒரு பொருள் கொள்ளலாம். இல்லை என்றால் உருவறியா குழந்தை பிறந்த குழந்தைக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு மூஞ்சி தெரியுமா என்ன? இந்த சித்தப்பா யாருன்னு தெரியுமா? இல்ல சும்மா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓரளவு வளர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கு தெரியும். உருவறியா பிள்ளை அழகு. பிறந்த குழந்தை அழுதுச்சுன்னு சொல்லலாம் வேணாம். உருவறியா பிள்ளை அழுக. சில பேர் என்ன சொல்றாருன்னா, வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை கூட அழுதுச்சு அப்படின்னு உயர்ந்த நிகழ்ச்சியில சொல்லுவார்கள். இப்படி எல்லோரும் அழுகுற பொழுது இப்படி இவர்களெல்லாம் இப்படி அகிரணைகள், அதாவது என்ன சொல்றதுன்னா, இருப்பா விலங்கினங்கள், பறவைகள் அழுதன. எது? நாகனவாய் புல், பிள்ளையோடு பூவை அழுக, இது பறவை. கிளர்மாடத்து உள்புறையும் பூசை, பூனை, இது விலங்கு. உரு அறியா பிள்ளை, சின்ன குழந்தை.
இவர்களெல்லாம் அழுகிற பொழுது பெரியவரை நான் என்ன சொல்ல, பெரியவர்கள் அழுதத்தை நான் சொல்ல முடியுமா என்று அதை சொல்லாமலே அந்த அவர்களுடைய துயரத்தை இங்கே அழகான ஒரு பாடலில் கம்பர் காட்டுகிறார். அதான் கம்பருடைய திறம். அதாவது மற்றவர்களை காண்பித்து விட்டு, சின்ன விஷயங்களை காண்பித்து விட்டு இவர்களே இப்படி அழுதார்கள் என்றால் இவங்களுக்கு ராமனை குறித்து என்ன தெரியும்? ஒரு பிறந்த, அதாவது உருவமறியாத குழந்தைக்கு ராமனை குறித்து முழுமையாக தெரியுமா? தெரியாது. ஆனா அதுவே அழுதது. பூனைக்கு ராமனை குறித்து முழுமையாக தெரியுமா? ஆனா அதுவே அழுதது என்று சொன்னால், ராமனுடைய குணாதிசயங்களை, அவனுடைய பண்பு நலன்களை அறிந்த பெரியவர்கள் அழுகையை நான் சொல்ல முடியுமா என்று மிக அழகான ஒரு நயத்தோடு இந்த இடத்துல கம்பர் இந்த பாடல்களை பாடுகிறார். ஆவும் அழுத, அதன் கன்று அழுத, அன்றளர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, பறவைகள் அழுத, கல் ஒழுகும் காவும் அழுக, களிறு அழுத, யானைகள் அழ, கால்வயப்போர் மாவும் அழுத, குதிரைகள் அவை அழுக, அப்படி அத்தனையும் அந்த ஊர்ல இருந்த அத்தனையும் அழுதன என்று அற்புதமான ஒரு பாடலை அங்கே போடுகிறார். இதற்கு பிறகுதான் ஒரு முக்கியமான காட்சி, ரொம்ப ரொம்ப ரசித்த காட்சி. இப்ப பாருங்க, இங்க வந்துட்டோம். அதாவது ஒரு பிரச்சனை நடக்கிற பொழுது அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் மக்கள், அதுக்கு உடன் பிறந்தவர்கள் எப்படி, அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், அவர்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டன, அவர்களுடைய பண்புகள் எப்படி, அழகாக பாடல்கள் கொண்டு வந்து வைக்கிறார் கம்பர். கோசலை என்ன செஞ்சான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நின்னும் நல்லன் பாரதன்னு சொன்னான். கைகை எப்படிப்பட்டவன் பார்த்தோம். இப்ப பாருங்க, இப்ப லக்ஷ்மணனுடைய நிலையை பார்க்கணும். லக்ஷ்மணன் என்ன சொல்றான் பார்க்கணும். இந்த பிரச்சனையை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம், கடும் கோபம் மூழ்கிறது. அந்த முகம் எப்படி எழுகிறது என்று சொன்னால், எவரும் மூட்டாத கால கடைத்தி என மூன்று எழுந்தான் லக்ஷ்மணன். அதாவது ஊழி அழுகிற காலத்தில், கடைசி காலத்தில் எழுகிற தீ எப்படி யாராலும் அதுவாக, அதாவது ஆவேசத்தோடு எவராலும் மூட்ட முடியாது. தனியா ஒருத்தன் இந்த ஊழியை அழிப்பதற்கு தனியா பண்ண முடியுமா? முடியாது. அதுவாக தானாக கிளர்ந்து எழுகிற அந்த இயற்கை சீற்றத்தோடு எழுகிற அந்த காலத்தீயை போல வெகுண்டு எழுந்தானா யாரு? லக்ஷ்மணன். இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு, அது ஒரு பாடல், தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய நாட்டை பிடித்து கொண்டாள் இப்படி சொல்லிட்டு அவளை பற்றி பேசி விட்டுட்டு இவன் ஒரு காலத்தீ போல அவன் பூண்டு எழுகிறான். எழுந்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், சிங்க குருளைக்கு இடுதியும் சுவை ஊனை நான் பேசிட்டு இருக்கேன், நாயின் வெங்கண் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாலே. சிங்க குருளை, சிங்க குட்டிக்கு கொடுக்கக்கூடிய அந்த இறைச்சியை ஒரு நாய்க்குட்டிக்கு அவனா கொடுப்பானா? அதாவது வரத நாய்க்குட்டியா? இல்ல. இருந்தாலும் அந்த கோபத்தில் அவன் சொல்லுகிறான், சிங்க குருளைக்கு. அப்ப இதுல என்ன குரு? சிங்க குட்டிக்கு இன்னொரு பேர் தமிழ்ல குருளைன்னு அர்த்தம். நாய்க்குட்டிக்கு குட்டனை, நாய் குட்டனை. சிங்க குருளைக்கு இடு தீம் சுவை ஊனை, நாயின் வெங்கண் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாலே. நங்கைக்கு அறிவின் திறம் நன்று நன்று, அவளுக்கு அவளுடைய அறிவு நல்லா இருக்கு என்று கோபத்தோடு காலத்தீ போல் அவன் வெகுண்டு எழுகிறான். வில்ல எடுத்து நான் கூட்டுகிறான். அவன் வில்ல எடுத்து நீட்டின உடனே ராமனுக்கு அந்த சத்தம் கேட்குது. உடனே ராமன் அங்கிருந்து வேகமா வருகிறார். இவனை தடுக்க வேண்டும் என்று, லட்சுமணனை தடுக்க வேண்டும் என்று அங்கே வேகமாக வருகிறார். ராமன் அவரை பார்த்து அவரை அமைதிப்படுத்துகிறார். அதுலதான் ஒரு அற்புதமான பாட்டு, பெரியவர்கள் எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. நதியின் பிழை என்று அரும்புணல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை என்று. காற்றில் நீர் இல்லை என்று சொன்னால் அது நதியினுடைய பிழையா? இல்லை. பதியின் பிழை என்று அப்பாவுடைய பிழையும் அல்ல. பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழையும் அன்று. நம்மை புறந்தவள் யாரு? கைகை. நம்ம யாரு? கைகைங்கிறதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு. அப்பாவுக்கு பதியின் மட்டும் ஒரே ஒரு சொல் போட்டு கைகையை சொல்லுகிற போது பயந்து நம்மை புறந்தாள்னு சொல்றாரு. ஏன்னா அவன் கோவம் அடங்கணுங்கிறதுக்காக. நம்ம அவன் என்ன சும்மா சாதாரணமா சொல்லிட்டா சண்டை போடுற அம்மாவை, அவன் நம்மளை வளர்த்தவன் இல்லையா அப்படின்னு அவனுக்கு குறைக்கணும் இல்லையா? அதுக்காக பயந்து நம்மை புறந்தாள் மதியும் பிழை என்று. அவளுடைய அறிவு பிழையும் அல்ல. மகன் பிழை என்று அவளுடைய குழந்தை பரதனுடைய பிழையா? இல்ல, அதுவும் அல்ல. மைந்தா, விதியின் பிழை, இது விதி. ஆகவே
இதற்கு ஏன் இதற்கு வெகுண்டது இது விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது, இதுக்காக எதுக்கு நீ கோவப்படுகிறாய் என்று அவ்வளவு அமைதியாக, ஒரு சாந்த ரூபியாக, அறக்கருத்து, ஒரு அறக்கருத்தை, ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை ராமர் அடிபட்டவர் சொல்லுகிறார். யார? லக்ஷ்மணனுடைய கோபத்தை தடுப்பதற்காக. ஊழ்வினை கருவியாக இருந்து தாயையும் தந்தையையும் இப்படி ஆக்கியிருக்கிறதே தவிர அவர்கள் நம்ம மேல அன்பு இல்லாதவர்கள் இல்லை. ஆற்றில் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது, பயிர்களுக்கெல்லாம் நீர் போய் கொண்டிருக்கிறது, திடீரென்று நீர் நின்று விட்டது என்று சொன்னால் அதுக்கு ஆறு பொறுப்பாக முடியுமா? அப்படி தாயும் தந்தையும் நமக்கு அன்பை அளித்துக் கொண்டே இருந்தார்கள், இன்றைக்கு அன்பில்லாதவர்களோ தோன்றுகிறார் என்று சொன்னால் அதுக்கு தாயும் தந்தையும் காரணமா? இல்லை, அந்த விதிதான் காரணம். ஆற்றில் நீர் பொருந்து போனதற்கு எது காரணம்? வறட்சி காரணம். ஆனா இதற்கு விதிதான் காரணம். நாளைக்கு மறுபடியும் அந்த ஆற்றில் நீர் வரும். அதுபோல அவர்களுடைய அன்பும் மறுபடியும் நம்ம மேல் பொழியும் என்பது சொல்வது போல ஒரு அற்புதமான ஓமையை இந்த இடத்துல கம்பர் அழகாக அங்கே போடுகிறார். அதுக்கு பிறகு லட்சுமணன் பிடிவாதம் பிடிக்கிறான். நல் தாதையும் நீ, தனி நாயகம் நீ, வயிற்றில் பெற்றாயும் நீ, பிறர் இல்லை. சரி, லட்சுமணன் சொல்றான், எனக்கு அப்பா, நீ அப்பா அம்மா பத்தி பேசுற, அதை விடு, எனக்கு அப்பா நீதான், அம்மா நீதான், என்னை பெற்றவள் நீதான், வேற யாரும் இல்ல. நீ பிறருக்கு நல்ல கற்றாய், நீ வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நீ கற்றாய், உனக்கு அது முடியுது, என்னால முடியாது. தாய் தந்தைன்னு நீ சொன்னீங்களே, நதியின் பிள்ளை பதியின் பிள்ளை எல்லாம் சொன்னீங்கல்ல, எனக்கு தாய் நீதான், எனக்கு தந்தை நீதான். உனக்கு வேணா உனக்கு உள்ளதை பிறர்க்கு நல்க நீ கற்றாய். ஆனா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, உனக்கு வேண்டியதை உருவாக்கி கொடுப்பதுதான் எனக்கு தெரிந்தது என்று அதற்கு பிறகும் லட்சுமணன் பிடிவாதம் பிடிக்கிறான். பிறகு ராமன் அவரை சமாதானம் செய்கிறாரு. பிறகு நம்ம நேரா இப்ப சீதைக்கு போறோம். சீதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா, எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்னு அங்கே போய் பாக்குறோம். சீதைகிட்ட போன உடனே, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நாங்க போயிட்டு நல்லபடியா போயிட்டு நான் திரும்பி வந்துடுறேன், நீ வருந்தலை நீங்குவன் யான் என்று ராமன் அவளிடம் சொல்லுகிறான். உடனே அவள் தேம்பி அழ ஆரம்பிக்கிறாள். பிறகுதான் அப்போ சீதை சொல்லுகிறாள், இப்ப உங்க அம்மா தேன்மொழி அம்மா கூட சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தைகள்லாம் அவள் சொல்லுகிறாள். நின்னினும் சுடுமோ நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள். பரிவிரத இகந்த மனத்தோடு பற்று இல்லாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது, ஈண்டினின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அதாவது இரக்கமே இல்லாமல் என்னை விட்டு நீ விலகுகிறேன் என்று நீ சொல்லுகிறாய். என்னை என் மேல் இரக்கமே இல்லாமல் என்னை விட்டு நீ விலகுகிறேன் என்று நீ சொல்லுகிறாய். பிரளய காலத்தில் பிரளயம் ஏற்படுகிற பொழுது சூரியன் சுடுமா? ஒரு ஆழி பேரலை கடல் ஏற்படுகிற பொழுது அந்த சூரிய வெளி அங்கே இருக்குமா? அதில் தப்புவர்கள் யாராவது இருப்பார்களா? அது போல நீ பிரிந்து போய்விட்டால் அந்த பிரிவில் இருந்து, அந்த துன்பத்தில் இருந்து, அந்த துயர்கடலில் இருந்து நான் தப்புவது என்பது இல்லை. ஆகவே நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னை பிரிவதுதான் பெரும் துயரம், அதை காட்டிலும் அந்த பெரிய காடு என்பது பெரிதில்லை என்று அற்புதமான அந்த ஒரு வரியை போட்டு சீதை என்பது அவனோடு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ராமன் சொல்கிறார் என்று சொன்னால், உனக்கு விளைவு தெரியவில்லை, விளைவு உண்ணுவாய் அல்லை, போத அமைந்தனை ஆதலின் எல்லையற்ற இடர் தருவாய் என்றான். நான் காட்டுக்கு கூட வந்தேன்னா உனக்கு நடக்கக்கூடிய விளைவுகள் நீ அறிந்தவளாக இல்லை, எல்லையற்ற இடர் எனக்கு தரப்போகிறாய் என்று சொல்லுகிறான். இருந்தாலும் அவள் கூடவே வந்து விடுகிறாள். இப்படி 3 பேரும் அவர்கள் கிளம்பி விடுகிறார். லட்சுமணனும் அவங்க கூட புறப்படுகிறான் என்பது தெரியும். அவர்கள் எப்படி போகிறார் என்று சொன்னால், நான் 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். இன்னும் எப்படி போகிறார் என்று சொன்னால், சீரை சுற்றி திருமகள் பின் செல்ல, மரவுரியை சுற்றி கொண்டு சீதை பின்னாடி வர, மூடி வில்கை இளையவன் முன் செல்ல, வில்லை ஏந்தி கொண்டு லக்ஷ்மண் முன்னாடி செல்ல, காரை ஒத்தவன் போம்படி கண்ட அவ்வூரை உற்றது உணர்த்தவும் ஒண்ணுமோ. காரை ஒத்தவன் யாரு? கார் மேகம். அந்த கருமேகத்தை ஒத்தவன் அவர்களோடு போவதை பார்த்து அந்த ஊர் உற்றது.
அந்த ஊர் பெற்ற துன்பத்தை என்னால சொல்ல முடியுமா என்று கம்பர் அவர்கள் போகிற காட்சியை அந்த அப்படியே கேமரா வச்சு காமிக்கிறார். முன்னாடி லட்சுமணன் போகிறான், நடுவுல இவர் போகிற சீதை போகிறாள், முன்னாடி ராமன் போகிறான். அப்படி அவர்கள் 3 பேரும் மரபுரி தரித்துக் கொண்டு அவர்கள் போவதை பார்த்து உற்றதை கண்ட ஊர் உற்றதை, அவர்கள் செல்வதை கண்ட ஊர் உற்ற அந்த துன்பத்தை என்னால் உரைக்க முடியுமா என்று விதமாக அங்கே சொல்லுகிறார். பிறகு அவர்கள் பின்னாடி அந்த மக்கள் எல்லோரும் தொடர்கிறார்கள். ராமன் போய் தாயார்களிடம் வாழ்த்துப்படுகிறான், தாய்மார்களும் வாழ்த்துகிறார்கள், எல்லோரும் தேர் மேல் ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் சுற்று முடிந்தது, முதல் படலம் முடிந்தது. இப்பொழுது சுமந்திரன் வீழ்ச்சி படலம், தசரதன் மோட்ச படலம் 2 ஒரே முடிஞ்சிருவோம். ராமனுடன் எல்லோரும் போகிறார்கள். ராமன் தேர் செல்லுது. செல்கிற பொழுது அந்த தேர் எப்படி செல்கிறது என்று சொன்னால் வெள்ளத்தில் நீந்துகிற மீனை போல் சென்றதாம் அந்த தேர். மக்கள் வெள்ளத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் எல்விட இடமில்லாத அளவிற்கு, இந்த இடத்தில் எல் என்கிற ஓமையை பயன்படுத்துகிறார். நம்ம யுத்த காண்டத்துலதான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னோம். இந்த சோகமான நிகழ்ச்சி நடக்கிற இந்த இடத்தில், ஆனால் திருமண நிகழ்ச்சி நடக்கிற பொழுது உளுந்து விட என்று சொன்னார். உளுந்து இடமில்லாத அளவிற்கு என்று சொன்னார். இங்கே எல் விட இடமில்லாத அளவிற்கு மக்கள் நெருக்கமாக அவரோடு வந்தார்கள், வெள்ளமாக வந்தார்கள். அந்த வெள்ளத்தில் அவர்கள் போகிற தேரானது கடலிலே நீந்தி போகிற ஒரு மீனை போல இருந்ததாம் என்று அவனுடைய ராமருடைய மீன் அவதாரத்தை, மச்ச அவதாரத்தை நினைவு கூறுவதாக இந்த பாடத்திற்காக சொல்லுகிறார்கள். இப்படி போய்கொண்டே இருக்கிறார்கள். போய்கொண்டு ஒரு இடத்துல தங்குகிறார்கள். தங்க பிறகு உடனே தங்கிய பிறகு எல்லோரும் சுற்றி கொண்டு அமர்ந்து விடுகிறார்கள். அமர்ந்த பிறகு ராமன் சுமந்திரரை அழைத்து, எந்தை நீ ரதம் இன்னே தூண்டினை மீள்வதாக்கின் கவட்டை ஊர்ந்து என்னை அங்கே மீட்டனன் என்ன மீள்வர் என்று சொல்கிறான். நீ உடனடியாக இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு இரவுல சொல்றாங்க, ரதத்தை எடுத்துக்கொண்டு நீ திரும்பி போய்விடு. திரும்பி போனதற்கு பிறகு நான் இங்கு காணகம் சென்று விடுகிறேன். மக்கள் தூங்குபவர்கள் எழுந்து பார்க்கிற பொழுது அந்த தேர்னுடைய சுவட்டை பார்த்து ராமன் திரும்பி மனது மாறி திரும்பி அயோத்தி சென்று விட்டான், ஆகவே தேரும் சென்று விட்டது, நாமும் போவோம் என்று வந்து விடுவார்கள். இதை விட வேற வழி இல்லை. நான் இந்த மக்களை காட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பவில்லை, அவர்கள் அந்த துன்பத்தை அடையக்கூடாது என்று தனியாக அழைத்து கொண்டு போய் ராமன் சுமந்திரனிடம் சொல்லுகிறான். சொன்னதற்கு பிறகு சுமந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே இவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தடக்கையால் எடுத்து அவன் தழுவி கண்ணநீர் புடைத்து சொல்லுகிறான் ராமன். தன்னுடைய தடக்கையால் சுமந்திரரை, அவன் காலில் விழுந்து வணங்குகிற சுமந்திரனை தூக்கி பிடிச்சு தழுவி யார் சொல்லுகிறார்? ராமன் சொல்லுகிறான். அற்புதமா சொல்றார் இந்த இடத்துல கம்பர். அடக்கும் ஐம்பொறியோடு கரணத்து அப்புறம் கடக்கும் வால் உணர்வுக்கு அணுகும் காட்சியா. ராமன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அடக்கும் ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகளை நம்மால் அடக்க முடியும். அடக்கி அதற்கு பிறகு வால் உணர்வு என்று ஒன்று இருக்கிறது, மெஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஐம்பொறிகளை அடக்கி வரக்கூடிய அந்த ஆற்றலால் நம்மால் மெஞ்ஞானத்தை உணர முடியும். அந்த மெஞ்ஞானத்திற்கு அணுகும் காட்சியன், அந்த மெஞ்ஞானத்தால் உணரக்கூடிய அந்த காட்சி, அந்த மெஞ்ஞானத்திற்கு புலப்படக்கூடிய அகப்படக்கூடிய காட்சியன் யார் என்று சொன்னால் ராமன். அந்த ராமன் தன் தடக்கையால் சுமந்திரரை கட்டி எழுப்பி அவன் கண்களை துடைத்து அவனிடம் இவ்வாறு சொன்னான். என்ன சொன்னான் என்று சொன்னால், நீ அவர்களை அழைத்துக் கொண்டு திரும்பி போ என்று சொல்கிறான். அப்பொழுது ஒரு சில நல்ல அறச்சொற்களை சொல்கிறான், ரொம்ப பிடிச்ச இடாது. பிறத்தல் ஒன்று உற்றபின் பெருவ யாவையும், பழி பொது என்று எய்தலும். அதாவது இதைத்தான் முன்னாடி இவங்க கைகேயி சொன்னான். பிறப்பு மந்திரை அவள் மனதை மாற்றுவதற்கு முன்னாடி அற்புதமா ஒரு வார்த்தை சொன்னான் கைகேயி. இந்த பிறப்பு இறப்பு இதற்கு இடையில் நாம் அடைவது என்ன, சம்பாதிப்பது என்ன என்று சொன்னால் புகழும் பழியும் தான். வரவு செலவு என்கிற பொழுது நமக்கு வரவு புகழ், செலவுங்கிறது நாம் எடுப்பது பழி. வேற நம்மை சேர்க்கிற சொத்து 10 வீடு 4 வயக்காடு நிலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அடுத்தவர்களுக்கு, உங்க குழந்தைக்கு இல்ல உங்க பேர பிள்ளைக்கு, அவங்களுக்கு தான். ஆனா உங்களுக்கு என்ன வரும், இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் என்ன வரும் என்று சொன்னால் அந்த பழியும் புகழும் தான் வரும்னு அற்புதமா சொல்லுவா கைகை. அதைத்தான் அதேதான் தாய் சொன்ன அதையே ராமனுக்கு சொல்லியிருப்பார்ல, அதையே சொல்லுகிறான். அந்த ராமன் இவருக்கு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் சுமந்திரனுக்கு சொல்லுகிறான். பிறத்தல் ஒன்று உற்றபின் பெருவ யாவையும் பெரும் பழி பொது, புகழும் பழியும் ஒன்று. ஆகவே இப்ப நீ இப்போ என்ன சொல்ற, இல்ல சொல்ல வர்றாருன்னா,
நான் இந்த காட்டை நீ வருந்துகிறாய், நான் காட்டுக்கு போகாமல் இருந்தால் என் தந்தைக்கு பழி வந்து சேரும், அவருடைய வாய்மைக்கு பழி வந்து சேரும். தந்தை சொல்லை மீறியவன் என்று எனக்கும் பழி வந்து சேரும். அந்த பழியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று அவன் செல்கிறான். துன்பத்திற்கு பயந்து தர்மத்தை மறக்கலாமா? இந்த உலகத்தில் பிறந்ததற்கு போய் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. இந்த துன்பத்திற்கு பயந்து தர்மத்தை மறக்கலாமா? எது தர்மமோ எது அறமோ, எனக்கு என் தந்தையினுடைய வாக்குதான் தர்மம், ஆகவே அதை நான் செய்ய, அதை செய்ய விடு. அடுத்து ஒரு அற்புதமான ஒன்று சொல்றேன். முன்பு நின்று இசை இறுதி முடிவை முற்றிய பின்பும் நின்று உறுதியை பயக்கும் பேரறம். அந்த அறம்ங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு முன்னாடி இருந்து நல்லது செய்யும், துன்பம் செய்வது போல் இருந்தாலும் பின்னாடி உனக்கு நல்லது செய்யும். உறுதியை பயக்கும் பேரறம். அந்த அறம்ங்கிறது உனக்கு உறுதியை பயக்கும். ஹரிச்சந்திரன் அவ்வளவு துன்பப்பட்டான், கடைசியில அவனுக்கு எவ்வளவு பெரிய நல்ல கதி கிடைத்தது. அது போல அந்த அறத்தின் வாய்ப்பட்டால் உனக்கு உறுதியை பயக்கும் பேரறம். இன்பம் வரும் பொழுது நல்லா ஏத்துக்கிறோம், துன்பம் வரும் பொழுது அதை ஏன் நம்ம கலங்குகிறோம்? இன்பம் உருங்கெனின் இனிது ஆயிடை, துன்பம் உருமெனின் துறக்கலாமோ. இன்பம் வரும்போது எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறோம், துன்பம் வரும்பொழுது எனக்கு வேண்டாம் என்று நம்ம சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் அவனுக்கு அற வார்த்தைகளை அங்க சொல்லுகிறார். ஒருவனுக்கு துன்பம் விளைவதும் இன்பம் விளைவதும் அவனாலா? இல்ல, ஊழ்வினையால. ஊழ்வினையால துன்பம் விழுகிற பொழுது, அந்த இன்பம் வருகிற பொழுது அந்த இன்பத்தை நன்றாக அனுபவிப்பவர்கள் அதே ஊழ்வினையால் துன்பம் வருகிற பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் அழுதுபடியனும் எதிர்கதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அறவுரை சொல்லுகிறார் ராமர். யாரு? சுமந்திரன். சும்மா போவான் அவனை போக வைக்கணும்ல, அதுக்காக இப்படி எல்லாம் அறவுரை சொல்லுகிறார். எப்படி லட்சுமணனுடைய அந்த சீற்றத்தை அவர் தனிச்சார், நதியின் பிழை என்று சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவர் சமாதானம் சொல்லி இவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி துன்பம் வருகிறது என்பதற்காக தர்மத்தை நாம் மீறக்கூடாது என்கிற அற்புதமான அறத்தை அங்கே சொல்லுகிறார். அடுத்து ஒண்ணு சொல்லுகிறார். சூரன்னா யாரு? இந்த உலகத்தில் யார் சூரன்? வீராதி வீரன், சூராதி சூரன், வீரகம் வீரன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? யார் அப்படின்றால், நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேர்வுற மரப்பையன் விளைக்குறும் வன்மை அண்டரோ. ஒரு பெரிய போர்க்களத்துல ஒரு பெரிய ஆயுதம் தாக்குற பொழுது நெஞ்சை காண்பித்துக் கொண்டு நிக்கிறான் பாரு, அவன் சூரன் இல்லை. இறப்பினும் திரியலாம் இழப்பு எய்தினும், இறந்து போனாலும் தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் துறப்பிலர் அறம், தன் அறத்தில் இருந்து மீறாதவன், அறத்தை துறக்காதவன் எவனோ அவனே சூரன் என்று ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை அந்த இடத்துல ராமர் சொல்லுகிறார். இதெல்லாம் கம்பர் சொல்லுகிறார் நமக்கு. இதான் கம்பராமாயணத்தினுடைய பயன். நம்ம கம்பராமாயணத்தை ஒரு புராண காவியமாகவோ இல்ல ஒரு ஆன்மீக இலக்கியமாகவோ பார்த்தா அவர்கள் அவர்களுடைய அறிவு மட்டு என்றுதான் நான் முடிவுக்கு வந்திருக்கிறேன். இப்ப நம்ம சிலப்பதிகாரத்தை பாக்குறோம், சிலப்பதிகாரத்தினுடைய கவிதையை ரசிக்கிறோம், கருத்தை ரசிக்கிறோம். கோவலனுக்கு ரசிகர மன்றமா வச்சிருக்கிறோம்? இல்ல சமண மதத்திலே எல்லாரும் நம்ம சேர்ந்துட்டோம்? இல்லையா? மணிமேகலை படிக்கிறோம், அதில் உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம், எல்லா துறவிகளாக புத்த துறவிகளாக மாறிவிட்டோம்? கிடையாது. அது மாதிரி ராமாயணத்தை நம்ம படிக்கணும், அதில் உள்ள அறக்கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் உள்ள கவிதையை ரசிக்க வேண்டும். அது அவ்வளவு செய்திகள், எவ்வளவு செய்திகள் சொல்றான், எவ்வளவு அறக்கருத்துக்கள் சொல்லுகிறான். யார் உலகத்தில் சூரன்? நெஞ்சில பெரிய என்ன சொல்றது, பெரிய ஆயுதத்துக்கு நெஞ்ச காட்டுறவன் சூரன் இல்ல. இறப்பிலும் இறந்து போனாலும், திரு எல்லாம் துறப்பினும், செல்வம் எல்லாம் இழந்து போனாலும் துறப்பிலர் அறம், தன் அறத்தை துறக்காதவன் எவனோ அவன் தான்டா சூரன் என்று அற்புதமான நீதி கருத்துக்கள் போது சொல்ல வர்றதுதான். இந்த கம்பராமாயணத்தை ஒரு என்ன சொல்றது, வைஷ்ணவ இலக்கியம் என்று சொல்லி அதை புறந்தள்ளுபவர்கள். அதனாலதான் தமிழ் இலக்கியவாதிகள் கம்பனை கொண்டாடுகிறார்கள். வேற வழி இல்லை, வேற இதே எல்லாம் அதற்காக தான் நான் கருதுறேன். கம்பனில் இறங்கி பார்க்கிற பொழுது அதுல இருக்கிற செய்திகள், அந்த அறக்கருத்துகள் அப்படியே அந்த மருந்து, அந்த இனிப்போடு கலந்த மருந்தாக நம் நெஞ்சத்தில் புகுந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதமான கருத்துக்களை இங்கே அவர் சொல்லி வருகிறார். சொல்லிட்டு அவரை சொல்றார். 7 ஆண்டும் நத்து ஈண்டு உன்னை தாழ்குவன் திருவடி தப்பிலேன். 4 ஆண்டும் சுத்திட்டு உன்னை தாங்குவேன், உனக்கு
உன்னை வந்து பார்ப்பேன் என்று உறுதி சொல்லுகிறார் ராமர். அதற்கு பிறகுதான் சுமந்திரர் கிளம்பி போக போறார். போகும்போது அப்பதான் நம்ம அம்மா சீதையை வர்றான். சீதையை வந்து அவ சொல்றான், இது ரொம்ப அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. சீதை எப்படிப்பட்டவள் என்று கம்பர் நமக்கு சொல்றாரு. சீதை அப்ப சொல்றா, அன்னவள் கூறுவாள், அரசர்க்கு அத்தையர்க்கு என்னுடைய வணக்கம் முன் இயம்பி. நேரா போய், ஐயா நீங்க போயிட்டு அரசருக்கு, யாரு தசரதனுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலங்க, தான் வீட்டுக்காரருக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்லிட்டான், சொன்னது இல்லாம உங்கடா காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட ஆளை வந்து எந்த மருமகளாவது மரியாதை பேசுவாளா? இவ சொல்றா, அரசருக்கு போய் வணக்கம் சொல்லுங்க, அத்தையருக்கு 3 அத்தையர்களுக்கும், கைகையை வெறுக்கவில்லை, 3 அத்தையர்களுக்கும் என் வணக்கம் முன் சொல்லி, என்னுடைய வணக்கத்தை முதல்ல போய் சொல்லிடுங்க. சொல்லிட்டு யானுடைய பொன்னிறை பூவையும் கிளியும் போற்றுக, என்னுடைய நாகனவாய் புல்லை, பொன்னிறமுடைய நாகனவாய் புல் அதையும் கிளியையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து வச்சிருங்க என்று உன்னும் என் தங்கையருக்கு உணர்த்துவாய் என்றாள். என்னை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இல்லையா தங்கையர்கள், என்னுடைய தங்கையர்கள், என்னுடைய சகோதரிகள். யார் அந்த சகோதரிகள்? அந்த 3 பேரு, ஊர்மிளை, மாண்டவி, சுருதகீர்த்தி. இவர்கள் முறையே லக்ஷ்மண், பரதன், சத்ருகன் 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இங்க தங்கச்சிகள் 3 பேரும் இங்க என்னையே நினைப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு? என்னுடைய பொன் நிறமுடைய நாகனவாய் புள்ளையும் கிளியையும் பத்திரமா பாதுகாத்துருவான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றேன். எவ்வளவு ஒரு வெகுளியாக அந்த சீதை. நான் அந்த சீதை நினைக்கிற பொழுது இந்த காலத்து பெண்களை நினைத்து பார்க்கிறேன். அப்படி ஒரு ஒருவேளை எல்லோரும் இவர் சொன்னாரு, யாரு நம்ம புதிய செல்வராஜா சொன்னாரு, ராமன் வந்து ராமனை மாதிரி இருக்கணும்னு. இந்த சீதை மாதிரி எல்லாம் இருந்தா எல்லாருமே ராமனா இருப்போமா என்னமோ தெரியல. இப்படி ஒரு வெகுளியாக அரசர்க்கும் அத்தையர்க்கும் என் வணக்கம் முன் சொல்லி, என் பொன்னிற நாகனவாய் புள்ளையும் கிளியையும் போற்றுக என்று உன்னும் என் தங்கையருக்கு உணர்த்துவாய் என்று சீதை அவ்வளவு வெகுளியாக அந்த இவர்கிட்ட சுமந்திரர்கிட்ட சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு இவர்கள் கிளம்புகிறார்கள். கிளம்பி அவர்கள் வந்து கிளம்பி போகிறார்கள். அந்த சமயத்துல லட்சுமண் இருக்கான், லட்சுமண்ட போறான். நான் நீங்க லட்சுமண் என்ன சொல்லணும், லட்சுமண்ட போகிற பொழுது லட்சுமண் அவனுடைய மொழியில் அவன் சொல்லுகிறான், கானகம் பற்றி நல் புதல்வனை காய் உண கோணகம் பற்றிய பொய்யில் மன்னருக்கு. கானகத்துல போய் தன் குழந்தை என்ன சொல்றது, காய் கனியை பறிச்சு சாப்பிடும் மாதிரி வச்சுவிட்டு நல்ல போனகம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறான் பாருங்க. அவன் யாரு? அந்த பொய்யில் மன்னவன் யாரு? அந்த ராஜா. அவன்கிட்ட போய் ஊனகம் பற்றிய உயிர்கோடி இன்னும் போய் வானகம் பற்றிலாம் வலிமை கூறு. இந்த உயிரை இன்னமும் வச்சுக்கிட்டு இன்னும் செத்து போகாம என்ன இருக்கியாடா, நீ எப்பேற்பட்ட ஆள்னு நான் கேட்டேன்னு சொல்லுன்றான் லட்சுமணன். அவ்வளவு கோபத்தோட சொல்றான். தன்னுடைய பெற்ற குழந்தை காட்டுக்கு போய் காய் கனிகளை மரபுரி அணிந்து கொண்டு தின்பதற்கு வச்சு விட்டு நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஊனையும் வைத்துக்கொண்டு இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இன்னும் சாகாம வானகம் போகாம இருக்கிறியே, உன் வலிமை எப்பேற்பட்ட வலிமைன்னு உன் பையன் லக்ஷ்மண் வந்து ஆச்சரியப்பட்டாப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லு அப்படின்னு சுமந்திரரிடம் லக்ஷ்மணன் சொல்லுகிறான். இப்படி 3 பேருடைய ராமர் என்ன சொல்லுகிறார்? துன்பம் இன்பம் இயற்கை, கூழ்வினையால் வருவது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் சூரன் என்று சொன்னால், இறப்பினும் திருவெல்லாம் இழப்பினும் அறம் துறப்பிலர் எவரோ அவரே சூரர் என்று ராமன் பார்க்க. இவளுக்கு எது அறம் எது முறம் எல்லாம் ஒன்னும் தெரியல. இவன் என்ன சொல்றான்னா, இவன் பிக்னிக் போன மாதிரி நினைச்சிட்டு சீதையை வந்துட்டு ஊருக்கு போகும்போது சொல்லுவாங்கல்ல, அதை பத்திரமா பாத்துக்கங்க, இந்த ரோஜா செடி கொஞ்சம் தண்ணி ஊத்துருவாப்பா 4 நாளைக்குன்னு சொல்ற மாதிரி நாகானவாய் புள்ளையும் கிளியையும் பாத்துக்கோன்னு அவங்கள சொல்லிட்டு அவன் இருக்கிறான். இவன் என்ன சொல்லுகிறான்? இவனுடைய வெஞ்சனத்தோட பெத்த புள்ள காட்டுல போய் காயும் கனியும் திங்கிற மாதிரி வச்சு நல்லா சாப்பிட்டு உடம்ப பச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் இன்னும் செத்து போகாம இருக்கிறானே, அவன் எப்பேற்பட்டாலும் நான் கேட்டேன்னு சொல்லு என்று அவனுடைய உணர்வையும் அங்கே கம்பர் அங்கே காட்டுகிறார். இப்படி இவர்கள் 3 பேருடைய அந்த உணர்வுகளையும் உள்வாங்கி கொண்டு சுமந்திரர் திரும்பி போறார். திரும்பி போனோன்னா ராமன் வந்து வனத்துக்குள்ள போறார். வனத்துக்குள்ள போன உடனே சுமந்திரர் வந்து போய் நேரா வசிஷ்டரை பார்த்து செய்தியை சொல்கிறார். தசரதர் வந்து அப்பவும் ஆசையோட ராமன் வந்துட்டாரா என்று கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு வரல அப்படின்னு சொன்ன உடனே தசரதன் சலந்து போகிறான்.
பிறகு உடனே தசரதன் இறந்து விடுகிறான். கோசலை வருந்தி புலம்புகிறாள். அவனுடைய பெண்கள் எல்லோரும் வந்து அவருடைய மனைவியர் எல்லோரும் அவனோடு தீக்கிரையாக என்ன சொல்லுவாங்க, உடன்கட்டை ஏறுவதற்கு தயாராகிறார்கள். அப்போ வந்து வசிஷ்ட முனிவன் வந்து பாக்குறேன். அப்போ வந்து அவன் நிலைமை வசிஷ்டர் வந்து இந்த கம்பராமாயணத்துல மிக மிக ஒரு முக்கியமான பாத்திரம். எல்லா சிரமங்கள்லையும் கூட இருந்து ஒரு நல்ல வழி காமிச்சுட்டே வராரு. இந்த இடத்துல ரொம்ப நான் ரசிச்சேன் அவருடைய பாத்திரத்தை. உடனே என்னன்னா, வசிஷ்ட முனிவர் வந்து என்ன செய்யறான்றா, ரொம்ப கருத்தப்படுறாரு. என்ன பண்றாருன்னா, விதி செய்த வினையை நோக்கி அந்த முனிவன் விம்மினான் என்று எழுதுறாரு கம்பர். இந்த விதி வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு. எப்படி இருந்த ஊர், எப்படி இருந்த நாடு, எப்படி இருந்த குடும்பம், இப்படி ஆயிடுச்சு. விதி செய்த வினையை நோக்கி அந்த வேத முனிவன் விம்மினான் என்று கம்பர் எழுதுகிறார். ரொம்ப கவலைப்பட்டுட்டு உடனே என்ன செய்கிறார்னா, அவனுடைய உடலை, தசரதனுடைய உடலை தைல கடல்ல போடுறான். தைலத்துல வந்து பெரிய தைல தொட்டி மாதிரி பண்ணி அதுல தைலம், இந்த காலத்துல உடல் கெட்டு போகாமல் இருப்பதற்காக ஒரு தைலத்தை வைத்து அந்த தைலத்தில் தசரதனுடைய உடலை போட்டு அந்த உடலை பாதுகாக்கிறார். எதற்காக பாதுகாக்க என்று சொன்னால், யோசிச்சு பாருங்க, ஏன் விதி செய்த வினையை நினைத்து வசிஷ்டர் விம்மினார் என்று சொன்னால், தசரத சக்கரவர்த்தி உலகத்தையே ஒரு குடையின் கீழ் கொண்டு ஆண்டவன். அப்புறப்பட்டு 4 பேர் தவம் பண்ணி பிறந்தாங்க. ஆனா இறந்து போட்டா 4 பேருமே கூட இல்லை. இவங்க 2 பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க 2 பேரும் கேகய நாட்டுக்கு போய் விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, அப்பா இறந்து போகிறான், அந்த இடத்துல யாருமே இல்லை. இது ஒரு விதி செய்த வினை. இரண்டாவது, தசரதன் யார் மேல் உயிராக இருந்தானோ அந்த ராமன் காட்டுக்கு போய்விட்டான். அவனை போய் கூப்பிட்டு வந்தாலும் வரமாட்டான். 14 வருஷம் முடிக்காம வரப்போறது இல்லை. அது ஒரு விதி. கைகை வந்து தன் மகனுக்கு முடிசூடணும்னு ஆசைப்பட்டான். அது நல்ல விதமா நடக்குமா, சந்தோஷமா நடக்குமா? நடக்காது. ஏன்னா கணவனை இழந்து விட்டாள். அது ஒரு விதி. இப்போ பரதனா அங்க இருந்து வருகிறான். வந்ததுக்கு போது தசரதன் என்ன சொல்லிட்டு சாவறான், இவ என் மனைவி இல்ல, பரதன் எனக்கு மகன் கிடையாது, அவனுக்கு அரச உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்னாச்சு, வாய் மீத வராதவன் சொல்லு வாக்கு சத்தியம். ஆகவே தசரதனுக்கு நல்லது கெட்டது பரதன் செய்ய முடியாது. அது செய்யணும்னா யார் செய்யணும்? தசரத சத்ருக்கன் வரணும். இது பாருங்க, அப்ப மூத்தவனும் நல்லது அவனுக்கு ஈம கிரியை, அந்த இறுதி சடங்கு செய்ய முடியவில்லை. அடுத்து பிறந்த லட்சுமணன் செய்யவில்லை, பரதன் செய்யவில்லை, சத்ருக்கனை வரணும். இதுதான் விதி செய்த வினை. இந்த விதி செய்த வினையை ஒரு நாள்ல பாருங்க, ஒரு நாள்ல மாறிடுது அத்தனையும். அவெல்லாம் என்னென்னமோ பிளான் பண்றமே லைஃப்ல, ஒரு நாள்ல மாறிடுது அத்தனையும். விதி செய்த வினையை நோக்கி நினைத்து விம்முகிற அந்த வசிஷ்டன் இந்த தசரதனுடைய உடலை எடுத்து தைல குளத்துல அது போடுகிறான். அது அழகா சொல்றாரு கம்பர். சோகமான கட்டம், ஆனாலும் அந்த பாடலை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. தையல் கடல் நின்று எடுத்து அவனை தைல கடலின் தலை உய்த்தான் என்று சொல்றான். தசரதன் எப்படிப்பட்ட எங்க இருந்தானா, தைல கடல்ல இருந்தானா. தைல கடல்னா என்னது? தையல் கடல். தையல் கடல்னா பெண்கள், அவனுடைய அரசிகள், 60,000 அரசிகள் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த தையல் கடல், அந்த அவர்களுடைய சூழ்ந்திருந்த அந்த தையல் கடல் நடுவுல மத்தியில இருந்த தசரதனை தூக்கி தைல கடலில் போட்டார். தைல கடலின் தலை உய்த்தான் வசிஷ்டன் என்று அற்புதமாக அந்த இடத்துல அங்கே எழுதுகிறார். பிறகு உடனே தைல கடல்ல போட்டு, இன்னைக்கு எம்பார்மிங் எல்லாம் செய்யறோம் இல்லையா, கொஞ்ச நாள் கெட்டு போகாம இருக்கு, அந்த மாதிரி அந்த காலத்துல தைல கடலில் போடுகிறார். பிறகு பரதனை அழைத்து வருமாறு தூதரை அனுப்புகிறார். வசிஷ்ட முனிவர் வந்து உடனே தன்னுடைய இடத்துக்கு போயிடுறாரு. இந்த நடுவுல காட்டுல தூங்கி எழுந்திருச்ச மக்கள் பூரா அந்த சூட பார்த்துட்டு, சரி ரைட்டு ராமன் வந்து திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து பார்க்கிற பொழுது அவர்கள் மன்னனை இழந்த நினைத்து ரொம்ப கவலைப்படுறாங்க. வசிஷ்டரை பார்த்து அழுகிறார்கள். அனைவரையும் வசிஷ்டர் தேற்றுகிறார். இதோடு இந்த 3 படலங்களும் முடிகின்றன. பெரியவர்களே, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கிறது. கதை தெரிந்த கதை, ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை கம்பன் காட்டுகிற விதம், அவர் உணர்வுகளை அந்த பாடல்களாக கொண்டு வந்த அந்த அந்த விதமானது மிக 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 என்ன சொல்றதுன்னா வியப்புக்குரியதாக இருக்கிறது. நாம் எல்லாம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் வெவ்வேறு உணர்வுகள் உள்ளன. அத்தனை உணர்வுகளையும் அவர்கள் வெளிப்படுத்துகிற பாங்கு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அதில் இழையோடி வருகிற அந்த அறக்கருத்துக்கள் நம் உள்ளங்களை உருக்குவதாக இருக்கின்றன. நம்ம உள்ளங்களை எல்லாம்
ஒரு சுத்திகரிப்பதாக அந்த அறக்கருத்துகள் இருக்கின்றன. அழகாக கம்பர் அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். நாம் இதுவரையும் அந்த அயோத்தியா காண்டத்தில் சுமந்திரர் மீட்சி படலம், தசரதன் அந்த தைலத்தில் போடப்படுகிற அந்த படலம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த கூட்டத்தில் அடுத்தடுத்த படலங்களை பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரம் என்னுடைய சிற்றுரையையும் என்னுடைய சிறியவனுடைய இந்த உரையையும் செவிமடுத்த பெரியவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் ஒரு சிறப்பான ஒரு உரையை எங்களோடு பகிர்ந்து